டீ கடையில் வந்து உட்காந்து டீ குடிக்க முடியாது இந்த நகரத்திலேயே பெண்ணாகரத்திலேயே. அடுத்தது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்பர் இதில் வந்து முடிவெட்டிக்க முடியாது. அப்படிதான் இந்த விடுதலை படத்தில் கூட இவ்வளோ காலகட்டத்தில் பிறகு அடையாளப்படுத்துறாங்க. இந்த வரலாறு அடுத்த தலைமுறை கடத்துறதே எங்களுக்கு கௌரவம் தானே. எப்போ அவருடைய பயணம் வந்து ரொம்ப புரட்சியா ஒரு அந்த மாதிரியான மாற்றம் எப்போ நிகழ்ந்து இந்த மக்களுடைய பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது கிராமப்பகுதியில் வந்து ஒரு தற்காப்பு நடவடிக்கைக்காக வந்து வெடிகுண்டு செய்யறதுன்னு அவங்க திட்டமிடும் போது அது எங்கள் தென்னந்தோப்பில் வந்து அவங்க செய்கிறாங்க, வயல்வெளியில் செய்கிறாங்க. அது வெடிச்சிடுது. அது வெடித்து அதில் 3 பேர் இறந்து போகிறாங்க. இந்த வழக்குகள் வெடி விபத்து ஏற்பட்டு எங்கள் அப்பா தலைமறை ஆயிடுறாரு. தலைமறை ஆகும்பொழுது அவர் பிடிக்கிறதுக்கு தீவிரமாக முயற்சி பண்ணும்பொழுது வணக்கம் நகரம் வாய்ஸ் நேயர்களே. விடுதலை படத்தின் 2ஆம் பாகத்தின் ட்ரெய்லர் வந்து வெளியாயிருக்கு. அந்த படத்துடைய கதாநாயகன் விஜய் சேதுபதி ஆனாலும் அந்த கதையின் உண்மையான நாயகன் ஐயா திரு புலவர் கலியபெருமாள் ஐயா தான். அவங்களுடைய வரலாற்றை நம்மிடம் பகிர்ந்து கொள்வதற்காக அவருடைய மகனும் அகில இந்திய தமிழ் சங்க பேரவையின் துணைத் தலைவருமான திரு சோழ நம்பியார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஐயாவுடைய கதை வந்து 2ஆம் பாகம் இப்போ வந்து வெளியாகுது. ஐயாவை முழுமையா மையப்படுத்தி தான் இப்போ 2ஆம் பாகம் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஐயா வந்து ஒரு ஒரு ஆசிரியரா இருந்திருக்காரு, ஒரு புலவர் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க முன்னாடி பல நேர்காணல்கள்ல. ஒரு சாதாரண ஒரு ஆசிரியரா இருந்தவருக்குள்ள இப்படி ஒரு புரட்சி பயணம் வெடிப்பதற்கு எது காரணமாக இருந்தது? அவருக்கு இந்த சிந்தனை எங்கிருந்து வந்தது நீங்க நினைக்கிறீங்க? அவங்க வந்து இந்த புலவர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை, அது வரலாற்றில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா நக்கீரனுக்கு சொல்லலாம். அவங்களுக்கு அரசை கூட வந்து அவங்களுடைய எதிர்த்து கேள்விக்கக்கூடிய அளவுக்கு கடவுளை எதிர்த்து கேள்வி கட்டவர் வந்து நக்கீரன். அந்த மாதிரி வந்து சமூகத்தில் ஒரு மாற்றத்தை நோக்கி நகரணும் அப்படின்னு வரும்பொழுது அப்போ வந்து அவர் மிகப்பெரிய போராளியாக அவர் வராரு. அவருடைய இதில் வந்து என்னென்னு சொன்னாக்கா, அவர் ஒரு கல்லூரியில் படிக்கும் பொழுது அங்கே ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. மாணவர்கள் மத்தியில் நடத்துகிற முறைகளில் வந்து வித்தியாசங்கள் இருக்குது. அதற்கு எதிரான குணம் வந்து அவங்கள்ட்ட பதியும் பொழுது மயிலம் கல்லூரி தான் படிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்கள ஒரு நிர்பந்தம் பண்ணி இது பட்டை போட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு சைவம் இந்த இது பயணம்ங்கிற இது அப்போ பெரிய ஒரு இது. அந்த இதில் வந்து இவங்க ரெண்டுமே எதுக்கூடியவங்க. இவங்க வந்து அப்போது இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா, அந்த நிர்வாகம் வந்து பட்டை போட்டு வரும்போது இவங்க ராம் போட்டு போவாங்க மாணவர்களை திரட்டி. நீ வந்து பட்டை நீ போடலனா கூட பரவாயில்ல, நீ ராம் போடாமல் போவான்னு சொல்லி நிர்வாகம் வந்து இவர்கிட்ட பேசுவாங்க. இந்த மாதிரி வந்து அந்த முற்போக்கு சிந்தனை, அது அறிவியல் ரீதியாக விஞ்ஞான ரீதியாக அப்படிங்கிற ஒரு சிந்தனைகளை வந்து கேள்வி கேட்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரியாருடைய பகுத்தறிவு பிரச்சாரங்கள், அந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய அவருடைய அந்த தூண்டுதல்கள்லாம் வந்து அவரை வந்து சிந்தனையை வந்து அந்த மாதிரி மாணவர் பருவத்தில் அவரை வந்து தூண்டி ஜாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக தான் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த புரட்சி ஆரம்பிக்கிறார். ஆமாம். சமத்துவத்திற்காக, சுயமரியாதைக்காக என்ன சொல்ல போனேன். சமத்துவங்கிறது பின்னால் வருது வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வரும்பொழுது வந்து முதல்ல வந்து சுயமரியாதைக்கு எதிரான ஒரு இதை வந்து அவர் வந்து எடுக்கிறார். அவர் வந்து அதை அந்த பாதுகாக்கணுங்கிற விஷயங்களில் அது வந்து ஆண் பெண் யாராக இருந்தாலும் சரி, அதை வந்து அந்த மாதிரி விஷயங்களில் அதுக்காக குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுகள் அந்த பருவத்தில் அவர் எடுக்கிறார். அதன் பிறகு அங்கே அவருக்கு பிரச்சனை ஏற்பட்டு மயிலத்திலிருந்து இதுக்கு போகிறார், திருவையார் போகிறார். இங்கே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வரும்பொழுது பட் அதுலேருந்து மாறுது, அங்கே போகிறாங்க. அங்கேயும் வந்து இதை மாதிரி என்னென்னு சொன்னால், இந்த உயர் வகுப்புக்குன்னு தனியாக விடுதிகள்லேயே 2 பகுதியாக, அதில் வந்து ஒரு பகுதிகளில் தண்ணீர் எடுத்து இவர் குடிச்சிடுவார். உயர் வகுப்பு உள்ளவங்கள் இதில் அவர் உடல்நிலை சரியில்லாத சமயத்தில் அது ஒரு மாத்திரை எடுத்து சாப்பிட்றதுக்காக எடுத்துடுறது, அதை வந்து அவங்க தண்டிச்சிடுவாங்க. அப்போ அதுக்கு எதிராக வந்து திரும்பவும் அந்த சமயத்தில் பெரியார் தான் அந்த சமயத்துலேயும் அவருக்கு வந்து அந்த எழுச்சியை ஏற்படுத்துகிறாரு. புத்துலக சிற்பகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை, மாணவர் அமைப்பு கட்டி அந்த காலகட்டத்தில் ஒரு அமைப்பாக, தனிநபராக மட்டும் இல்லாமல் ஒரு அமைப்பாக இருந்து தான் எதிர்க்கணும் அப்படிங்கிற அளவில் அப்போ இது பண்ணி அப்போ பெரியார் அழைச்சார். பெரியார் அங்கே போக முடியல, வீரமணியை அழைச்சி தான் அப்போ வந்து அந்த காலகட்டத்திலலாம் வந்து அவ்வளோ எதிர்ப்பு. அந்த காலகட்டத்தில் ஆற்றங்கரையில் கூட்டங்கள்லாம் அப்போ வந்து மாணவர்கள் வச்சு போட்டுருக்குறாங்க. தண்ணி குடிச்சதுக்கு என்ன மாதிரி தண்டனை? அதான் அவங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து அந்த கல்லூரி விட்டு கொஞ்சம் காலம் ஒதுக்கி வைக்கிறது, இதை மாதிரி அவருக்கு சில இது கொடுக்குறாங்க, தண்டனைகள் கொடுக்குறாங்க.
அதை எதிர்த்து ஒரு இது பண்ணுறாரு. இந்த மாணவர்களுக்கு எதிரான கிளர்ச்சிகளை ஒன்று திரட்டி அவங்கள வந்து இது கடுமையாக தாக்குறதுங்கிறதே ஒரு முடிவுகளை அந்த மாதிரி எதிர்ப்புகளை பதிவு பண்ணுறாரு. அறிவியல் பூர்வமாக அதுக்கு வந்து அமைப்பெரிய கூட்டங்களையும் நடத்தணும்னு சொல்லி, பொதுமக்களை திரட்ட நடத்தணும்னு சொல்லியும் அதை மாதிரி செய்கிறாரு. அந்த மாதிரி இது வந்து அந்த பகுதியில் அவருக்கு முதல்ல இந்த இருக்குது. அதுலேருந்து ஒரு ஆசிரியராக அவர் வந்து பொன்பரப்பியில் ஆசிரியராக வந்து சேர்றாரு. அங்கேயும் அவர் என்னன்னு சொல்லி சொன்னாக்கா, இந்த சமத்துவத்திற்கான போராட்டங்களை, இந்த ஒடுக்குமுறைக்கு எதிரானது, இந்த மாதிரி இதை வந்து அவர் வந்து பார்க்குறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பகுதிகளில் எங்கள் பகுதி தான் அது. அந்தாண்ட கடலூர் மாவட்டம், அந்தாண்ட அப்போ வந்து திருச்சி மாவட்டம், இப்போ அரியலூர், ஜெயங்கொண்டம் இந்த மாதிரி பகுதிகளை சார்ந்தது அது. சாதிய இருக்கு முறை இன்னும் கூட உண்டு, அங்கே இருக்கும் உண்டு. அந்த காலத்திலேயே 52 பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாங்க, எப்படி இருந்திருக்கும்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக நான் இன்னும் கடுமையாக இருக்கும். அப்போ சக ஆசிரியர் அவருக்கு அறிமுகமானவர்லாம் கிடையாது. இவர் ஏற்கனவே இருக்கும்பொழுது புதுசாக ஒரு ஆசிரியர் வர்றாரு. அவர் வீடை வந்து ஒருத்தர் கொடுத்துட்றாங்க. திரும்ப அவர் ஒடுக்கப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர்னு தெரிஞ்சு அவர் வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க. அப்போ அதை எதிர்த்து அவர் வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக விவாதங்களில் இதை எப்படி ஒரு ஆசிரியர் கொடுக்கக்கூடிய கல்வியை நீங்கள் மறுத்துட முடியுமா? அப்படி இருக்கும்போது எப்படி அவர் நீங்கள் புறக்கணிக்கணும், கௌரவமாக நடத்தணும் ஆசிரியர்களை அப்படின்னு சொல்லி அந்த நிலைப்பாடு எடுத்து, அது இப்போ திமுகவில் அந்த ஒன்றிய பொறுப்பில் இருந்தவர், பெருந்தலைவராக இருந்தவர் கிருஷ்ணமூர்த்தின்னு பேர். இவருடைய மாணவர் அவரை போன்றவர்களை ஆசிரியர்கள், சக ஆசிரியர்கள்லாம் வைத்து கொண்டு தான் அந்த வேலையை செய்கிறாங்க. அது அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் அவர் வெற்றி பெறாரு. அதே வீட்டில் அவர் தங்க வைக்கிறார். அப்படி வந்து அவருடைய பயணங்கள் அவருக்குன்னு ஏற்பட்ட சுயமரியாதைங்கிறது மற்ற மாணவர்களுக்கும் அது பொருந்தும், மற்ற சமூகத்துக்கும் பொருந்தும். அதை எடுத்துக்கிட்டு தான் அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு எடுக்கிறாரு. இங்கேயும் தன் கண் முன்னால் கண்ட அந்த ஒடுக்குமுறையை, அந்த ஒதுக்குதலை எதிர்க்கிறார். அதே மாதிரி எங்கள் சொந்த ஒரு சமுத்திர சோழபுரம் பக்கத்திலேயே பெண்ணாடம், சின்ன நகரம் தான். அங்கே வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் போய் முடிதிருத்தத்தெல்லாம் பண்ண முடியாது. அவங்க முடிவிருத்த அதெல்லாம் வந்து எடுத்து அப்போ அவங்க இந்த கிளர்ச்சி செய்கிறாரு. இந்த தனி குவளை முறைகளை எதிர்க்கிறாரு. அப்படி அந்த பயணங்களை அந்த பகுத்தறிவு இதை பயணங்களை நடத்தும் பொழுது, சுயமரியாதை இதை பிரச்சாரங்களை செய்யும் பொழுது அந்த மாதிரி பணிகளை செய்கிறாரு. குடும்பம் வந்து விவசாய குடும்பம். எங்கள் தாத்தா மிக கடுமையான உழைப்பாளி. அவங்க ஒரு ஒரு அடிப்படையான அந்த கிராமங்களில் ஒரு 4-5 குடும்பங்களில் அவங்க குடும்பம் ஒன்று. ஒரு 15-18 ஏக்கர் நிலங்களை உடையவங்க அவங்க. அந்த ஆடு மாடு இந்த கோழி, இந்த பண்ணைகள் முறைன்னு பாருங்கம்மா, அது மாதிரிலாம் ஒரு 25 மாடுகள், இந்த மாதிரி ஆடு 40 இது மாதிரி வைத்து கொண்டு விவசாயம் செய்த குடும்பம். அதே மாதிரி எல்லா விவசாயமும் நடக்கும் அங்கே வந்து. வரகுலேருந்து இதுலேருந்து அரிசி, இதிலேருந்து கரும்புலேருந்து உங்களுக்கு எல்லாமே புஞ்சை நஞ்சை விளையக்கூடிய 2 பகுதியும் அந்த கிராமத்தை ஒட்டி இருக்குது. வெள்ளாறு போகிறதால ஒரு பக்கம் எமனேரி பாசனம், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வெள்ளாற்றினுடைய இது. அதனால் 2 பயிருமே உங்களுக்கு வந்து விளையக்கூடிய இது. அந்த மாதிரி ஒரு செழுமையான பகுதிகளில் ஒரு அடிப்படை வசதியோடு அவர் இருந்தவர். என்னன்னா அவர் வந்து அவருடைய பிறப்பே வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஒரு நெருக்கடியான ஒரு இதில் தான் வளர்றாரு அவர். அவருடைய தாயார் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க சின்ன வயசுலேயே இவரை விட்டுட்டு. ஆமாம். அது என்ன, இந்த தாய் வழி சமூகம்னு சொல்லுறது மிச்ச சொச்சம்னு சொல்லுவாங்க. அது வந்து கிராமப்புறங்களில் இன்னும் பல இடங்கள் அது இருக்குது. அப்போ என்னன்னு சொன்னாக்க, அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவள்னு வரும்போது அவங்க குடும்பத்தில் அவங்க அத்தை தான் அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. வீட்டில் உள்ள உணவு எடுத்து கொடுக்குன்னா கூட படி எடுத்து அளந்து கொடுத்து மருமகளுக்கு செய்யக்கூடியவங்க. ஒரு தீக்குச்சி எடுத்து உரசி பார்த்து அதை பத்தடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடிய சூழல் அந்த காலகட்டத்திலலாம். அதுதான் அவங்க சிக்கனம். அந்த பெண் எப்படி அந்த குடும்பத்தை நடத்துகிறாங்கிறத பார்ப்பாங்களா அதெல்லாம். அந்த மாதிரி காலகட்டத்தில் இருந்த இது சூழல். ஏதோ வந்து அவங்க வந்து அவங்களுடைய அத்தையினுடைய இது ஆதிக்கம், அவங்களுடைய இது பிடிக்கல. அவங்க சிக்கனமாக கடுமையான ஒரு இதில் வந்து பொருள் திரட்டலில் வாழணுங்கிறதுல அவங்க இருந்திருக்கிறாங்க. அதை புகுத்துறதுல அவங்களுக்கு ஏதோ பிடிக்கல. அப்போ வந்து அவங்க தற்கொலை பண்ணுறதை முடிவு பண்ணி எங்கள் அப்பாவையும் சேர்த்து தூக்கில் மாட்டிட்டு அவருக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ ஐயா வந்து அந்த ஊர்களில் இருக்கக்கூடிய
பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்துட்டு அப்படிதான் இருந்தாங்க. எப்போ அவருடைய பயணம் வந்து ரொம்ப புரட்சியா ஒரு அந்த மாதிரியான மாற்றம் எப்போ நிகழ்ந்தது? இல்லை, அதான் அவங்க வந்து இந்த இதை வந்து ஆசிரியராக பயணம் பண்ண ஆரம்பித்த உடனே அவங்க நெருக்கமாக பக்கத்து ஊருக்கு பக்கத்துலேயே தான் ஒரு 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 10 கல் தொலைவில் தான் வந்து மைல் தொலைவில் தான் பள்ளிக்கூடம். எங்கள் ஊர் விவசாய வேலைகளில் எங்கள் தாத்தாவோட சேர்ந்து அதையும் ஆசிரியர் பணியும் பார்த்துட்டு இதையும் பார்க்குற பொழுது விவசாயிகளுடைய அந்த கோரிக்கைகள், அவங்களுக்கான தேவைகள், அவங்களுக்கான உரிமைகள்னு வரும்பொழுது அரசு சரியாக வந்து பண்ணலை அப்படிங்கிறது அவருக்கு மனசில் படுது. அப்போ விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கணுங்கிற ஒரு நினைவாட்ட வர்றாங்க. விவசாய தொழிலாளர்கள் படக்கூடிய துயரங்கள் அதையும் பார்க்குறாங்க. அந்த பகுதிகளில் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த அரியலூர், ஜெயங்கொண்டம் எங்கள் பகுதி கொஞ்சம் செழுமையான பகுதி தான். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த நெல் சோறுன்னு இதை வந்து பார்க்குறதே வந்து அவங்களுக்கு லாபம். அது வந்து பெரிய விழாக்களில் தான் அவங்க செய்வாங்க. குடும்ப விழாக்கள்லையோ அல்லது வந்து பொங்கல் இது மாதிரி முக்கியமான விழாக்களில் அல்ல மாதந்தோறும் வரக்கூடிய இந்த விழாக்களில் அந்த அமாவாசை இது மாதிரி அவங்களுடைய இந்த சடங்கு இதில் அப்படி இதில் தான் அவங்களாம் செய்வாங்க. அப்படிப்பட்ட வாழ்நிலைகள்லாம் அவங்க பார்க்குறாங்க. ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு வரும்பொழுது ஒரு சிந்தனை அவங்களுக்கு இயல்பாக வருது. அப்போ வந்து அவங்களுக்கு இது வந்து விவசாய சங்கத்துக்கான ஒரு தேவையை அவங்கள்ட்ட கொண்டு விடுது. விவசாய சங்கம் ஒரு எப்படி இங்கே மாணவர்கள் பொறுத்த சங்கமாக இருக்கும்போது அது மாதிரி அதுலேயும் ஏற்கனவே சங்கமாக இருக்கக்கூடியவருடைய இணைந்து செயல்படணும் அப்படின்னு சங்கத்தில் வந்து அவங்க விவசாய சங்கத்தினுடைய கவனம் செலுத்துகிறாங்க. அது இயல்பாக கம்யூனிஸ்ட் கட்சியில் கொண்டு போய் விட்டுடுது அவங்கள வந்து. அது வந்து அன்றைக்கு அவங்களுக்காக நிற்கக்கூடியவங்க, போராடக்கூடியவர்கள்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அவங்க தான். தஞ்சை மாவட்டத்திலலாம் மாறுபுல துணி போட முடியாது அந்த காலகட்டத்திலலாம். அப்போல்லாம் வந்து அது மாதிரி அடுக்குமுறை விவசாய கூலி தொழிலாளர் இருந்தது. அதையெல்லாம் எதிர்த்து போராடுறது கம்யூனிஸ்ட் கட்சி தாங்கன்னு வரும்பொழுது அதுக்கு எதிராக அப்போ நம்ம சேர்ந்து பண்ணோன்னா அவங்களோட சேர்ந்து பயணம் பண்ணணும்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியில் இணையிறாங்க. அதிலிருந்து அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்க வந்து அது போதுமானதாக இல்லை அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் தான் இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி அதுலேருந்து பிரிகிறாங்க. அப்போ வந்து உலகளவில் கம்யூனிஸ்ட் கட்சி முதலாளித்துவத்துக்கு எதிரான ஒரு கருத்து, முதலாளித்துவம் கம்யூனிசம் ரெண்டும் தான் அங்கே. அதில் வந்து கம்யூனிஸ்டுகள்லேயே வந்து புரட்சிகளை வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரியாக நடத்தியிருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் சோவியத்தில் ஜார்மனுக்கு எதிராக அவர் லெனின் நடத்துவார், புரட்சியை நடத்துவார். அது தொழிலாளர்கள் ஒன்று திரட்டி அவர் நடத்துகிறார். இங்கே சீனத்தில் வந்து விவசாயிகளை ஒன்று திரட்டி ஒரு லாங் மார்ச்னு சொல்லி ஆயிரக்கணக்கான மைல்கள் இது பண்ணி அவர் வந்து சண்டை போட்டுக்கிட்டே அந்த நாட்டை வந்து போராடி விடுதலை செய்வார், மாவோ விடுதலை செய்வார். அப்போ அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் பொருத்தமானதாக அவங்களுக்கு தெரியும் பொழுது அதிலிருந்து தீவிரமாக செயல்படுத்தணும். நம்ம புரட்சி பாதையை நம்ம விடுதலை செய்யணும் இந்தியாவுன்னா அது சீன பாதை சரியாக இருக்குங்கிற மாதிரி ஒரு பிரிகிறாங்க. அந்த இதில் இவருக்கு உடன்பாடு வந்து அதில் பிரிகிறாங்க. வந்து மார்க்சிஸ்ட் இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சியில் போகிறாங்க. பட் அவங்க வந்து கருத்தியல் ரீதியாக நல்லா இருக்கிறாங்களே ஒழிய இது உங்களுக்கு நடைமுறையில் தீவிரமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருது. அது வந்து நக்சல்பாரி போராட்டம் 67 66 காலகட்டத்தில் இந்த கிராமத்தில் இந்த நிலங்களை வந்து மலைவாழ் மக்களிடம் பறிக்கிறாங்க. அதை வந்து எதிர்த்து போராடி அவங்க திரும்ப மீட்டுடுறாங்க. அது அங்கே ஒரு எழுச்சி ஏற்படுத்துது. அது வந்து இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்த மாநிலம் அது. அப்போ அங்கே உள்ள கம்யூனிஸ்டுகள் இது பெரிய மாற்றம் வேணும்னா இதை மாதிரி புரட்சி பண்ணால் தான் நடக்கும். இது மாதிரி ஆட்சியில் அதிகாரத்தில் இருந்து ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ உள்ள சட்டத்தில் முதலமைச்சராக இருந்தால் கூட ஒன்றும் செய்ய முடியாது. மத்திய அரசாங்கத்தை கட்டுப்பட்டு போக வேண்டிய சூழல் இருக்குது. சீர்திருத்தங்கள் தான் செய்ய முடியக்கூடிய முழுமையான இதை சமத்துவத்தை கொடுக்க முடியலங்கிற மாதிரி வரும்போது அதில் வந்து ஒரு கிளர்ச்சியை செய்து நம்ம வந்து ஒரு அதிகாரத்தை கைப்பற்றணும்னு ஒரு எழுச்சியை மிக எளிதாக அந்த இடத்த புரட்சி பற்றிக்குது. அதுக்கு இருந்த பக்கத்தில் பீகார் வறுமையில் உள்ளது, ஒரிசா. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சுதந்திர போராட்ட காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஸ்ரீகாகுளம் பகுதிகளில் நம்ம பற்றி எறிஞ்ச கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இது வந்து ஆதிக்கம் பற்றி எறிஞ்ச ஏரியா. அங்கே இயல்பாக இங்கே கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி. இப்படி ஒவ்வொரு இடமும் பரவும்போது தமிழ்நாட்டிலையும் அதனுடைய தாக்கங்கள் வரும். அப்போ நக்சல்பாரி இயக்கத்தினுடைய தூண்டுதலாக அப்பு கோவையை சேர்ந்தவர் அவர் ஒரு ராலி தொழிலாளர் தான். தீக்கதிர்னு ஒரு பத்திரிகை அதில் ஆசிரியராகவும் இருந்தவர், இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தவர். அவர் வந்து இதுக்கு முன்னெடுக்கும் பொழுது எங்கள் அப்பாவுடைய செயல்பாடுகள் போக்குவரத்தை அவர் வந்து சொல்கிறாங்க. அதனால் அவர் தேடிட்டு வந்து எங்கள் அப்பாவை சந்தித்து பேசி இதை மாதிரி விஷயங்களில் நீங்கள் வந்து எடுக்கணும், இது பத்தாது நம்ம சமூக மாற்றத்துக்குன்னு வரும்பொழுது எளிதாக வந்து அவர் அந்த இதுக்கு வந்து தாக்கத்துக்கு ஆளாகிறார். அப்போ வந்து நக்சல்பாரி கட்சியில் சேர்றாங்க. அப்போ நக்சல்பாரி கட்சியில் சேரும் பொழுது என்ன அதில் செயல்பாடுகள் செய்யுங்க அப்படின்னு வரும்பொழுது அவர் எங்கள் கோதண்டராமன் சொல்லி
ஒரு வழக்கறிஞர். அவர் வடார்காடு தருமபுரியை சேர்ந்தவர். அவர் தொழிலாளர் மத்தியில் கொஞ்சம் அறிவுஜீவி, தொழிலாளர் மத்தியில் ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடியவர். எங்கள் அப்பா விவசாயிகள் பகுதியில் இருந்தவங்க. இந்த பக்கத்தில் நெய்வேலி தொழிலாளர் நிறைஞ்சது, அண்ணாமலை பல்கலைக்கழகம் மாணவர்கள் நிறைந்த பகுதி. எங்கள் பகுதியில் எல்லாமே குவிஞ்சு இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே மாவட்டங்கள்லேயே. எளிதாக அந்தமாரி சோழர்கள் காலத்தில் படை வீரர்களாக இருந்தவங்க தான் இந்த எங்கள் பகுதியில் இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அரியலூர் ஜெயங்கொண்டம் பகுதியில் இன்னும் ஒவ்வொரு ஊரும் அந்த பேரோடு இருப்பாங்க, அந்த வீரத்தோடையும் இருப்பாங்க. எங்கள் ஊர் கூட சோழபுரம் தான். அதுமாரி பார்த்தீங்கன்னா அந்த உணர்வு மிக்கவர்கள், ஒரு அடக்குமுறைக்கு எதிராக ஒடுக்குமுறைக்கு எதிராக ஒரு விடுதலைக்கு ஆதரவான அவங்க சிந்தனை உடையவர்களாக எல்லாமே விரைவி இருந்த அந்த சிந்தனை உடையவர்கள் இருந்த ஏரியா அது. அதனால் எளிதாக அந்த இதை கருத்துக்கு ஆளாகிறாங்க. இப்போ நடவடிக்கை அடுத்தது என்ன செய்யறது அப்படின்னு அவங்க வரும்பொழுது, எங்கள் பகுதியில் வெகுஜன தலைவராக அவர் இருந்திருக்காரு, ஏற்கனவே விவசாய சங்க தலைவராக செயல்பட்டிருக்காரு. அங்கே அந்த பகுதியில் சர்க்கரை ஆலை ஒன்று இருந்தது, அதுக்கு எதிராக தொழிலாளர்களை திரட்டுவதில் நிறைய இந்த ஆளும் இதை வர்க்கத்தை எதிர்த்து நிறைய போராட்டங்கள் நடத்தி அதில் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சாங்க. நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றத்தில் 100 பேரை கைது பண்ணுவாங்க, 200 பேரை போய் ஜாமீன் எடுக்கணும். அது தொழிலாளர்கள் இது பண்ணி செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா அது மாதிரிலாம் சிரமங்களை, அதுக்கு செலவு செய்யணும், இது மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்குறாங்க, நடைமுறையில் பார்க்குறாங்க. நம்ம ஒரு ஜனநாயக நாடுன்னு சொன்னால் கூட இதில் ஒரு ஜனநாயகம் இல்லை அப்படிங்கிறத நம்ம இவர் சொல்லுவார். நம்ம அகிலன் எங்கே போகிறோம் ஒரு நாவலில் அழகாக பதிவு பண்ணுவார். இது எங்கே இருக்குது இங்கே சுதந்திரம்? பணக்காரர்களுக்கு தான் இருக்குது. ஒரு சிங்கத்தின் கூட்டில் ஆடு மாடுகளை கொண்டு அடைச்சா என்ன, யாருக்கு சுதந்திரம்? அதேமாரி இந்தியாவில் பெரிய சுதந்திரம் இல்லைன்னு சொல்லுவார் அவர் தன்னுடைய நாவலில். அதேமாதிரி இங்கே உள்ள கட்டமைப்புகள், தாலுக்கா அலுவலகத்தில் போனால் அது லஞ்சம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் போனீங்கனாலும் அதே மாதிரி ஒரு சூழல் தான். எங்கே போனாலும் கையூட்டுகள் இல்லாமல் எந்த நகரும் அன்றையிலிருந்து இன்றைய வரலையுமே, அது மன்னர் கால ஆட்சி காலத்திலேருந்தே கூட இருந்திருக்குது ஒன்றும். அது தொடருது. வெள்ளக்காரன்ட்டு விடுதலை அடைந்தால் கூட ஒரு மாற்றங்கள் இல்லை அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது, கம்யூனிஸ்ட் கட்சி போராடியும் அது ஒன்றும் சரியாக இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த தீவிரமான நடவடிக்கைகளில் வராங்க. பட் நேரடியாக களத்தில் அதை இப்போ இது செய்யணும். விவசாயிகள் அவங்க நடவடிக்கை என்னன்னு சொன்னால், ஒன்று பொருள் திரட்டல், இயக்கம் நடத்தினா பொருள், அது பறிமுதல், அந்த வேலைகளை அங்கே செய்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன சொன்னால், வெகுஜனங்களை இவருக்கு தொடர்பு இருந்ததால் அறுவடை இயக்கம்னு சொல்லி ஒன்று செய்கிறாங்க. உழுவனுக்கு நிலம் சொந்தம் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துச்சு, அதுக்கு போராட்டங்கள் நடத்தினவங்க இவங்கெல்லாம். அதற்கு அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இவங்க அறுவடை செய்கிறாங்க. ஒரு நில உடைமையாளர்கள் இதில் போய் பொதுமக்களை திரட்டிட்டு போய் இரவு நேரங்களில் தான் அது பெரும்பகுதி செய்வாங்க. அது கட்சிக்காரங்களை காவலாக வச்சுருவாங்க, பொதுமக்கள் அறுவடை செய்து எடுத்துகிட்டு போடுவாங்க அடித்து. அதை மாதிரி இயக்கங்கள்லாம் அந்த வகையில் செய்தாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் அது செய்கிறாங்க. அது மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க. அப்பொழுது தான் அவங்க இயக்கம் வளர வளர கல்லூரி மாணவர்களை எல்லாம் வெளியே வாங்கன்னு சொல்லி அப்போ ஜாரு மசுந்தார் அழைப்பு கொடுக்குறார். அவர் தான் அகில இந்திய தலைவர். அப்படி வெளிவந்தவர்களில் ஒருத்தர் தான் இங்கே கோவையிலேருந்து தமிழரசன், இங்கே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கணேசன். ரொம்ப பெரிய ஆற்றல் மிக்க இளைஞர். அவர் காப்பா அரவாணன்னு ஒரு துணைவேந்தருக்கு உறவினர்னு அவர் என்கிட்ட பதிவு பண்ணியிருக்கார். நூற்றுக்கணக்கான இளைஞர்களை அது முதுநிலை மாணவர்களை ஒருங்கிணைச்சிருக்காரு. நான் அதை நானே பார்த்துருக்கேன். நிறைய இன்றைய உள்ள பாலகிருஷ்ணன் உட்பட அவங்க கூட்டங்கள்லாம் அப்போ கலந்துருக்கிறாங்க. இப்போது அவர் சிபிஎம் செயலாளர் இருந்தவர்கள்லாம் அந்த கூட்டங்கள்லாம் கலந்துருக்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்திலலாம். அந்த சுதா ராமலிங்கத்தினுடைய கணவர் இதை என்கிட்ட பதிவு பண்ணார், ராமலிங்கம் பதிவு பண்ணியிருக்காரு. அதை மாதிரி நல்ல அந்த பகுதியில் சோர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பகுதியில் செயல்பாட்டை பார்த்து மாணவர்கள் இங்கே வராங்க. ஒரு தற்காப்பு நடவடிக்கைக்காக வெடிகுண்டு செய்கிறதுன்னு அவங்க திட்டமிடும் வரும்போது, அது எங்கள் தென்னந்தோப்பில் அவங்க செய்கிறாங்க, வயல்வெளியில் செய்கிறாங்க. அது வெடிச்சிடுது. அது வெடித்து அதில் 3 பேர் இறந்து போகிறாங்க. அதுதான் தமிழ்நாட்டில் முதல் பலி. இப்போ அதில் கணேசன், சர்ச்சில், கணேசன், காணியப்பன் 3 பேர் இறந்துடுறாங்க அந்த விஷயத்தில். அதில் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் அடிபட்டுருது. அவர் கொஞ்சம் ஒரு 10-15 அடி தள்ளி நிற்பார். அதனால் ஒரு பக்கமாக மட்டும் அந்த செல்லிகள் தொலைச்சி ஒரு இது பண்ணுறாங்க. இவங்க இறந்துடுறாங்க. இவங்க புரட்சி முழக்கம் போட்டு புலவரை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இவங்க இறந்துடுறாங்க. அப்படி பதிவு பண்ணுறது அதுதான் முக்கியமான அந்த நக்சல்வாரி இயக்கத்தினுடைய உச்சக்கட்ட போராட்டத்தில் நிற்கிறது. அது வரலையும் ஜனநாயக போராட்டங்களை களத்தில் நடத்தும்போது வெகுஜனங்கள் நிறைய நின்று போராடினாங்க. அது வரலையும் எந்த காவல்துறையும் ஒன்றும் செய்ய முடியல. அவங்க மேலே ஒரு வழக்குகள் பதிவு பண்ணணுன்னா கூட இந்த அறுவடை இயக்கத்துக்கெல்லாம் போய் நில உடைமையாளர்கிட்ட வழக்கு கேட்குறாங்க காவல்துறையில், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் புலவர் ஏதோ தெரியாமல் அவர் ஏதோ ஒரு தத்துவ சிந்தனையில் அவர் அது மாதிரி செய்கிறாரு. அதனால் அவர் நல்ல மனுஷன், சுயநலத்துக்கு அவர் எதுவும் பண்ண கிடையாது.
அவரோட நாங்கள் வந்து முரண்படுறதுக்கு விரும்பலை, இது இந்த சம்பவத்தை இப்படி விட்டுறோம், நாங்கள் வந்து வழக்கு கொடுக்க மாட்டோன்னு வர்றாங்க. அந்த அளவுக்கு இப்போ உள்ளவர் மேலே ஒரு மரியாதையும் ஒரு இதுவும் உடையவங்க வந்து சரி அவரை எதிர்த்தும் ஒன்றும் பண்ண முடியாது, வெகுஜன செல்வாக்கு இருக்குன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அது வரலையும் அப்படி சரியா போகுது. அந்த வெடிவிபத்துக்கு பிறகு மத்திய அரசாங்கத்தினுடைய இதாக அடக்குமுறை அவங்களுடைய வழக்குகள் அதில் இப்போ வந்துடுது வந்து. அப்போ மிக கடுமையான நடவடிக்கைகளை வெடிகுண்டு இதெல்லாம் நம்ம வந்து அவங்க எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அந்த வழக்கை பதிவு பண்ணுவதற்கு பக்கத்து ஊரில் எல்லா இடத்துலையும் கேட்குறாங்க, யாரும் சொல்ல, எங்கள் சொந்தக்காரங்களை கேட்குறாங்க, முடியல, யாரையும் வழக்கு கொடுக்க மாட்டாங்க. பக்கத்து ஊரில் சின்ன சின்ன வழக்குகளோட ஒரு தொடர்புடைய ஒருத்தரை வந்து காவல்துறையில் பிடிச்சி அதை கண்டுபிடிச்சி அவங்கள வந்து வழக்கை பதிவு பண்ண வச்சிடுறாங்க. அவர் முதல்ல மறுக்கிறாரு, இதை மாதிரி செய்ய முடியாது, இருந்தால் நான் அந்த பகுதியில் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இருந்தாலும் அவர் நிர்பந்தம் பண்ணி பதிவு பண்ணிடுறாங்க, வழக்கை பதிவு பண்ணிடுறாங்க. அதன் பிறகு அவரை வைத்துக்கொண்டே பல கிராமங்களுக்கெல்லாம் அவரை அழைச்சிட்டு போய் இது பண்ணும்போது முதல்ல இவரை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க. அப்போ அவர் பார்க்குறாரு, அவர் வாழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அதை பயப்படுறாங்கன்னா ஒரு ஆசிரியர்கள் அந்தந்த ஊர்லேயும் சில நிலக்கிழார்கள் அது மாதிரி ஆசிரியர்கள் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க, அவங்கள வந்து அவங்கள்ட்ட பணம் கேட்குறதுங்கிற நடைமுறையை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. உங்கள் வீட்டுக்கு இது மாதிரி கட்சிக்காரங்க வராங்க அல்லது புலவர் வராருன்னு சொல்லிவிடுவேன் அப்படின்னும் போது அவங்க அவர்கிட்ட பணம் இது பண்ணுறாங்க. இல்லைன்னா காவல் நிலையத்தை சொல்லி அடி வாங்கி அவங்கள வழக்குகளில் விசாரணைன்னு வரும்போது அவங்க வந்து அதுக்கெல்லாம் அவமானத்துக்கு பயன்படுத்தி கொடுத்துருவாங்க. இதை வந்து ஒரு புலவர் கேட்க மாட்டேங்கிறாரு, இந்த கட்சி கேட்க மாட்டேங்குதே, இவ்வளவு இது உடையவன்னு ஒரு விவாதங்கள் வரும்பொழுது அவரை அப்போ அழித்தொழித்தல், எதிரியை வந்து அழித்தொழித்தல் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ லேகாதாவி இது பண்ணுறவங்க, போலீஸுக்கு ஆளாக இருக்கக்கூடியவங்க, இதை மாதிரி உள்ளவர்கள், சமூக விரோதிகள் எல்லாம் அழித்தொழித்தல்னு அப்போ ஒரு இதை வச்சுருந்தாங்க. அதில் இவரையும் அழிச்சிடறன்னு சொல்லி தோழர் தமிழரசனும் இன்னொரு தோழர் வந்து சந்திரசேகர் 2 பேர் சேர்ந்து அவர் வந்து குத்திடுவாங்க. அவங்க இரவு நேரங்களில் குத்திடுவாங்க, அவர் பலியாயிடுறார். அதில் தான் எங்களை எல்லாத்தையும் தண்டிக்கிறது, எங்கள் அப்பாவுக்கு மரண தண்டனை கொடுக்கறது, எங்கள் அண்ணனுக்கு மரண தண்டனை கொடுக்கறது, எங்களை அத்தனை பேருக்கும் வந்து எங்கள் குடும்பத்தை சேர்ந்து மொத்தம் 7 பேர், நான், எங்கள் அண்ணன், எங்கள் சித்தப்பா, எங்கள் பங்காளிங்க 2 பேரும், எங்கள் பெரியம்மா, இந்த வழக்கு சேர்த்து. ஆமாம் ஆமாம். அதுக்கு என்னன்னு சொன்னால் அந்த பகுதி அரசியலும் ஒரு காரணம். ஒன்று அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறாங்க ஒன்று, இன்னொன்று அங்கே உள்ள பகுதியில் லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த ஆலை முதலாளிக்கு எதிராக நின்னது. அவங்களுக்கு எங்கள் அப்பாவுடைய செயல்பாடு ரொம்ப இடைஞ்சலாக இருந்தது. அவங்க காவல்துறைக்கு இது பண்ணுறாங்க, ஆளுங்கட்சிக்கு இது பண்ணுறாங்க. இப்படி வரும்பொழுது அந்த வழக்குகள் வந்து கொஞ்சம் கூடுதலாக இவங்க குடும்ப ரீதியாகவே இவங்களை அழிச்சாதான் மற்றபடி இந்த கட்சி இயக்கம் வளராது அப்படிங்கிற அடிப்படையில் எங்களை அத்தனை பேருமே நினைக்கிறாங்க. ஆனா உங்க யாருக்கும் அதை பத்தின எந்த தெரியாது. எங்களுக்கு என்னன்னா நாங்கள் வந்து சிறு வயதுலேருந்து ஒரு கம்யூனிஸ்ட் சிந்தனை எங்கள் அப்பாவிட்ட இருந்ததால், கம்யூனிஸ்ட் தலைவர்களோட நாங்கள் பழகினதால அதில் நாங்கள் வந்து அந்த சிந்தனை உடையவர்கள். இன்றையாலும் அந்த மார்க்சியம் தான் உலகத்துக்கு தீர்வு அப்படிங்கிற சமத்துவத்துக்கான தீர்வுங்கிறது அதுதாங்கிறதால நம்பிக்கை உடையவங்க தான். ஆனால் எந்த இதில் நான் அப்போல்லாம் சிறு வயது, நான்லாம் ஒரு 17-16 வயசு. நான் அப்போ வந்து அந்த மாதிரி சமயத்தில் இந்த வழக்குகள்லாம் பதிவு பண்ணுறாங்க, அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணேன். நான் அப்போ அதெல்லாம் பண்ண காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். இந்த இயக்கங்கள்லாம் நடக்கும்பொழுது நான் அங்கே அதெல்லாம் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன், அப்போ படிச்சுட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இந்த வழக்குகளை பதிவு பண்ணும்பொழுது எங்கள் பெரியம்மாவை பாதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னாக்க, இந்த வழக்குகள் வெடி விபத்து ஏற்பட்டு எங்கள் அப்பா தலைமறை ஆயிடுறாரு. தலைமறை ஆகும்பொழுது அவர் பிடிக்கிறதுக்கு தீவிரமாக முயற்சி பண்ணும்பொழுது என்னுடைய சகோதரிகள் 3 பேர் என்னோட இளையவர்கள். இல்லை ஒருத்தவங்க தான் வயது வந்து 2 பேர் வயதுக்கு வராதவர்கள். அவர்களை வந்து அரியலூருக்கு பக்கத்தில் லிங்கத்திட்டிமர்னு ஒரு கிராமம், அதில் வந்து ஒரு சின்ன ஒரு அனாதைகள், அதாவது ஆதரவற்ற பெற்றோர்கள் யாராவது இல்லைன்னு சொன்னால் அந்த குழந்தைகளை அங்கே வச்சு படிக்க வைக்கலாம். இன்றைக்கும் 600 குழந்தைகளை படிக்கிறாங்க. எங்கள் பெரியப்பா விஸ்வநாதன் சொல்லி பேர், சட்டமன்றத்தில் 10 ஆண்டு காலம் எம்எல்ஏவாக இருந்தார். ராஜாஜி கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தை அவர் தான் சட்டமன்றத்தில் முறியடிக்கிறார், தீர்மானமாக கொண்டு வந்து முறியடிக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு இது பொது வாழ்க்கையில் இது உள்ளவர். இதை மாதிரி மாணவர்கள் படிக்கிறதுக்கு ஒரு நீண்ட கால திட்டத்தோட எல்லாம் சில ஏற்பாடுகள் செய்தவர். அதில் அவங்க வச்சு எங்கள் சகோதரிகளை அவங்க பராமரிக்கிறாங்க. அவர் இறந்துட்டாரு. அங்கே எங்கள் பெரியம்மா தான் நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க அவங்க. அதை வந்து அவங்கள வந்து வச்சு பார்க்கக்கூடாது, அவரை அந்த பெண்கள் பிள்ளைகளும் வெளியே அனுப்புனீங்கன்னா அவர் சரண்டர் ஆகிடுவார் அப்படிங்கிற மாதிரி எங்கள் பெரியம்மா திரட்டன் பண்ணுறாங்க காவல்துறையில். அவங்க வந்து எங்கள் பெரியம்மா ரொம்ப தைரியமானவங்க. காங்கிரஸ் கட்சியில் எங்கள் எம்எல்ஏ இருந்ததால் எல்லா தலைவரோடையும் பழக்கம் உள்ளவங்க. சி சுப்பிரமணியம் அவங்கெல்லாம் ரொம்ப நெருக்கமான காங்கிரஸ் கட்சி தலைவர்களில் பழக்கமானவங்க. அவங்கள்ட்ட போய் முறையிடுறாங்க, இது என்ன நியாயம், அவர் ஈடுபட்டு அவரை செய்யணும், இதை மாதிரி பிள்ளைங்கள்லாம் விடணும்னா எப்படி விட முடியுங்க, நான் மற்ற பிள்ளைங்களுக்கு நான் ஆதரவு கொடுக்குறேன், அனாதைகளுக்கு எங்கள் தங்கச்சி பிள்ளைங்களாம் விட முடியும்னு கேட்கும்போது, ஆமாம் நீங்கள் பார்த்துக்குங்க, நான் சொல்லிடுறேன் காவல்துறையில், அப்போ அருள் அவர் நான் சொல்லிடுறேன், மற்றவங்களை வந்து நீங்கள் அவங்க இயக்கத்துக்கோ அவருக்கோ வந்து எந்த உதவியும் மட்டும் பண்ணிடாதீங்க,
அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. நீங்கள் இந்திரா காந்திக்கு ஒரு மனு போட்டுருங்க, எனக்கு ஒரு நகல் கொடுத்துருங்க. அப்போ அந்த செல்வாக்கு அங்கே போகும்போது காவல்துறைக்கு வந்து ஒரு சவால் ஆகிடுது. நீ என்ன உன் செல்வாக்கு கட்டுறியா, நாங்கள் செல்வாக்கு வரும்போது காட்டுறோம், போலீஸ்னால் யாருன்னு காட்டுறோங்கிற மாதிரி ஒரு விரட்டிகிட்டே போடுறாங்க. இந்த வழக்கு வந்த சமயத்தில் அவங்களையும் தூக்கி போட்டுறாங்க. அது மாதிரி எங்கள் பங்காளிங்க 2 பேரும் அந்த வழக்கு சிறைக்கு எங்கள் இந்த வழக்கில் சேர்த்துறாங்க. எங்கள் பங்காளிங்க 2 பேரை சாட்சி அவங்க தான் கொண்டாங்கன்னு சொல்லு, வாத்தியார் பையன் தான் 2 பேரும் வள்ளுவன் நம்பியார் தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க முடியாது, அவங்க செய்யலைங்கிறது எங்களுக்கு தெரியும், இந்த வழக்கு சம்மந்தமாக எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, இயல்பாக அது முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த கிராமப்புறத்துக்கே உரிய அந்த நேர்மைங்கன்னு சொல்லலாம் அதெல்லாம். அப்போ அவங்களையும் வழக்கில் சேர்த்துருவோன்னே நீங்கள் எது வேணாலும் பண்ணிங்க, எங்களுக்கு தெரியாது அவ்வளோதான்னு வர்றாங்க. அப்போ அவங்களையும் இந்த வழக்கில் சேர்த்துருவாங்க. அப்படி தான் அவங்களும் அவங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து ஈடுபாடு உடையவங்கள. ஆனால் எங்கள் அப்பாவோட செயல்பாடுகளில் ஒரு நேர்மையானவர், பொதுமக்களுக்காக போராடுறங்கிற இல்லை பங்காளிங்கிற முறையிலும் ஊர்காரங்கிற முறையிலும் எல்லாருமே அங்கே நிறைய ஆதரவு கொடுப்பாங்க. மாற்று கட்சியில் உள்ளவங்களே ஆதரவு கொடுப்பாங்க. அதனால் அந்த இதில் இருக்கும் பொழுது இது எவ்வளோ இதில் மீண்ட மாதிரி இதுலேயும் அவர் மீண்டுருவார் அல்லது வந்து நிற்பாருங்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு இருந்தது. இப்போ இந்த வழக்கில் ஐயாவுக்கு வந்து மரண தண்டனை, உங்களுக்கெல்லாம் வந்து சிறை தண்டனை, எல்லாமே ஆயுள் தண்டனை கொடுத்துட்றாங்க, எல்லாம் கொடுத்துட்றாங்க. அப்படி அந்த வழக்குகளை வந்து பதிவு பண்ணி தான் அதை வந்து இது பண்ணுறாங்க. அவருக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கும்பொழுது அப்போ கட்சியில் வந்து இது வந்து ஆளும் அரசாங்கத்துக்கானது, பணக்காரர்களுக்கானது, இதில் நீதி கிடைக்காது, இதை வந்து வழக்காடக்கூடாதுன்னு கட்சியில் ஒரு முடிவு வந்து செய்திருக்கிறாங்க. அதில் இந்த கொள்கைக்கு பிரகாரம் எங்கள் அப்பா வழக்காட மறுத்துறார். இப்போ எங்களுக்கு வந்து அப்போ சிபிஐயில் கம்யூனிஸ்ட் கட்சியில் வந்து கல்யாணம் எம்பி இருந்தார், அவர் தான் மாநில செயலாளர். அவர் வந்து எங்களுக்கெல்லாம் வழக்குக்கு ஏற்பாடு செய்து வந்து எங்கள் பகுதிகளில் ஏற்பட்ட நிறைய எங்கள் பகுதிகளெலாம் உறவினர்களெல்லாம் அடித்து துன்புறுத்தி நிறைய இப்போ எங்களெல்லாம் எல்லார் பேரையும் வழக்கு போட்ட மாதிரி நிறைய பேரை வந்து துன்புறுத்தி நிறையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு ஆதரவாக ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு குரலை கொடுத்தவர் அவர் தான் கொடுத்தாரு முதல்ல. அவருடைய இதில் தான் வந்து திரும்பவும் இவருக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியும் அவர் ஒரு இயக்கத்தை எடுக்கிறார். அப்போ மனித உரிமையாளர்கள், பத்திரிகையாளர்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அவருக்கு. எப்படி பேரறிவாளனுக்கு ஒரு தமிழ்நாடு பூரா திரண்டு இந்த இயக்கங்கள் நடத்தி அது வெகுஜன இயக்கமாக மாறிச்சோ, அதே மாதிரி எங்களுடைய இதுக்கும் அந்த காலகட்டத்தில் 70, 72 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இயக்கங்கள் நடந்தது. எங்கள் அம்மா வந்து அதுக்கு வந்து நிறைய வந்து பயணங்களை, நிறைய துன்பங்களை, நிறைய தலைவர்களை சந்திக்கிறது போகிறதுங்கிறதெல்லாம் அவங்க வந்து மேற்கொள்கிறாங்க, அவங்க வந்து செய்கிறாங்க. அதனுடைய விளைவாக வந்து மறுபடி விவி கிரியை பார்த்து அவர் கல்யாணம் பேசுகிறாரு. நீங்கள் ஒரு தொழிற்சங்க தலைவர், போராடி வெளியே வந்தவர், நம்ம சுதந்திர போராட்டத்தை நீங்கள் வந்து வெள்ளக்காரன்ட்டு வாங்கினீங்க, அவங்க சுரண்டிட்டு போகிறாங்கன்னு தான். இப்போ ஆனால் விடுதலை அடைந்த பிறகு கூட ஒரு இது சுரண்டல் நடக்குது, பொருளாதார விடுதலை வரலன்னு அவங்க போராடுறாங்க. அந்த வழிமுறைகள் தவறாக இருக்கலாம், ஆனாலும் அவர்களை மரண தண்டனை வழி கொண்டு விட்டுறக்கூடாது, அந்த வழக்கும் பொய்யான வழக்கு அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் பேசும்பொழுது மன்னிப்பு கேட்கும் போது நான் என்ன செய்ய முடியும், எனக்கு கோரிக்கை வந்தால் நான் செய்ய முடியும்னு அவர் கேட்கும்போது நீங்கள் தான் வழியை சொல்லணும்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு வந்து வெகுஜன செல்வாக்கு உடையவருங்கிறீங்க, பொதுமக்கள்கிட்ட கையெழுத்து வாங்கி அனுப்புங்கன்னு அவர் அந்த இறக்குறேன்னு சொல்லுவார். அப்போ 1,00,000 பேர் கையெழுத்து போட்டு அப்போ வந்து அந்த இயக்கத்தை நடத்தி வெகுஜனங்கள் மத்தியில் அவர் அனுப்புகிறாங்க. அதன் அடிப்படையில் அவர் இறக்க போகிறாருன்னு ஒரு திட்டம் வந்தவுடனே கலைஞர் வந்து இங்கே மந்திரி சபையை கூப்பிட்டு இந்தியாவிலேயும் முதல் முறையாக அவர் மன்னிப்பு கேட்காமலே மந்திரி சபை மூலமாக அந்த பொதுமக்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு மரண தண்டனை விட்டு இறக்குறாங்க. பின்னால் அதே கலைஞர் பின்னால் அவர் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி நாங்கள் வந்து புலவர் குடும்பத்தை, புலவரை வந்து நாங்கள் மரண தண்டனையிலேருந்து ரத்து பண்ணோம், அதே மாதிரி ஏன் பேரறிவாளன் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு ஜெயலலிதா கேள்வி கேட்குறாரு. இதை வந்து நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம், நானும் தியாகவும் பத்திரிகைகளில், நக்கீரன் பத்திரிகையில் அது வந்தது. அது மாதிரி அவருடைய மகனும் தியாகவும் சொல்லியிருக்காங்க, நான் அப்போ இறக்குனதை சொல்லியிருக்கிறாங்க, அந்த மாதிரி ஏன் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு அவர் ஒரு முரசொலியில் முதல் பக்கத்தில் ஒரு கட்டுரை எழுதுவார். அப்படி வந்து அந்த கோரிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை மாதிரி அன்றைக்கு அந்த கோரிக்கைகள் வந்து அது வந்து அப்பா வந்து மரண தண்டனையிலேருந்து இது பண்ணுறாங்க. அண்ணனுக்கு வந்து இடையில ஹைகோர்ட்டில் ரத்து பண்ணிவிடுவாங்க அந்த மரண தண்டனையை. ஆனாலும் வந்து சிறையில் இருக்கிறாங்க, ஆளுக்கு ஒரு சிறையானாங்க. சிறையில் பார்த்தீங்கன்னா முதல் வருஷத்தில் தான் நாங்கள் வந்து சந்தித்தது தான் எங்கள் அப்பாவை நான் கோர்ட்டில் சந்திக்கும் போது 72ல் விடுவிக்கப்படுறாங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து இது பண்ணுறாங்க. மறுபடி அதுக்கு அடுத்த கட்டமாக என்னென்னு சொன்னால் ஒரு 10 ஆண்டு காலம் எங்களை வந்து நாங்கள் சந்தித்ததே கிடையாது. ஆளுக்கு ஒரு சிறையில் எங்களை வச்சுருவாங்க, ஒரே சிறையில் எங்களை வைக்க கிடையாது. எங்கள் அப்பா திருச்சின்னா நான் இங்கேருந்து வேலூர், அதுக்கு பிறகு வந்து எனக்கு சேலம், எங்கள் சித்தப்பா இங்கே வேலூர், பெரியம்மாவும் அத்தனை வருஷங்கள் பெரியம்மா பெண்கள் சரியாமா அவங்களும் அது மாதிரி இப்படி வந்து பல்வேறு சிறைகள்லையும் சந்திக்க முடியாத அளவுக்கு, ஒருத்தர் சந்திக்க முடியாத அளவுக்கு வந்து உள்ளார வந்து ஒரு இது நடத்துகிறாங்க. அந்த சிறையில் போனாலும் மிகப்பெரிய ஒரு அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிறையில் சீர்திருத்தங்களே கிடையாது. உங்களுக்கு கம்யூனிஸ்டுகள் போராடும் பொழுது இந்த சுதந்திர போராட்டத்துக்கு பிறகு கொஞ்சம் போராடினாங்க. அவங்க வந்து அதுக்கு பிறகு மறுபடி மற்ற இது கட்சிகள் மாதிரி
தேர்தல் அரசியல் ஈடுபட்டு இது பண்ணும்பொழுது அவங்க அதிகமாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஒரு 1000 பேர் 500 பேர் போகிறதோட சரியா ஒழிய தனி நபர்களாக ஒரு 10 பேர் 5 பேரை போகிறதில்ல அவங்க. அதனால் பெரிய அளவுக்கு அவங்க வந்து அந்த இதில் சரியில்லை சீர்திருத்தங்களை வந்து அப்படியே நின்று போச்சு. அவங்க போய் போராடின சமயத்தில் உண்டு. அதன் அடுத்து நாங்கள் தான் வந்து நக்சல்பாரி இயக்கங்களில் போனவங்க தீவிர கம்யூனிஸ்ட் கட்சியில் செயல்படுறவங்க தான் சிறைக்கு போகிறோம். அப்போது சிறையிலேயே ஒரு மிகப்பெரிய அடக்குமுறை ஒன்று. இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா அந்த அந்த உணவு முறை அவங்க நடத்துகிற கௌரவ குறைவாக நடத்துறது, அவங்களுக்குள்ள உரிமைகளை சட்ட ரீதியாக அவங்களுக்குள்ள அந்த உரிமையை அவங்க மேனுவலில் உள்ள இதை கொடுக்க மாட்டாங்க. கடிதங்கள் கொடுக்க மாட்டாங்க, உறவுகளை சந்திக்க வரும்போது விட மாட்டாங்க, ஒரு சிறையிலேருந்து இன்னொருத்தர் சந்திக்கிறதுக்கு சரி கொள்ளறிய மாட்டாங்க, சரியான மருத்துவமனை செய்ய மாட்டாங்க. கொடுக்கக்கூடிய சாப்பாட்டு உணவுகளில் நிறைய அவங்க எடுத்துக்கிட்டு சும்மா சும்மா தர்மத்துக்கு போடுற மாதிரி போடுவாங்க. இப்படிப்பட்ட ஒடுக்குமுறையெல்லாம் இருந்தது. இப்போ நான்லாம் போய் நாங்கள் வந்து இது பார்க்கும் பொழுது சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா அவ்வளோ சாப்பாடு கூட களி தான் இருக்கும் உங்களுக்கு அப்போல்லாம் உணவு. ஒரு குழம்பு ஒன்று மொண்டு ஊற்றுனாங்கனாக்கா ரசமாக இருக்கும், அதில் ஒரே ஒரு காய் ஒரு இலை தான் இருக்கும். அதை மாதிரி ஒரு கொடுமைகள்லாம் நாங்கள் வந்து பார்த்தோம். பசி தாங்க முடியாமல் அப்போல்லாம் சின்ன வயசு, எனக்குலாம் 18 வயசு அந்த சமயத்தில் புளியம்பழத்தை பொறுக்கி சாப்பிடுவோம் நாங்கள்லாம். அப்போ அது மாதிரிலாம் வந்து இது பண்ணோம். அது மாதிரி சரி உள்ளார பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாக்க ஒரு அறை, ஒவ்வொரு சமயத்தில் தனித்தனியாக அறையில் எங்களை போட்டு திறக்கவே மாட்டாங்க. அதை மாதிரி வச்சுருவாங்க, பிரித்து தனித்தனியாக வச்சுருவாங்க. ஒரு சமயத்தில் 2 பேர் 3 பேரை ஒரு பிளாக்கில் வச்சுருப்பாங்க. ஒரே அறையில் 4 பேர் 3 பேரை போடுவாங்க. மற்ற கைதிகள்லாம் 50 பேர் 100 பேர் ஒரே பிளாக்கில் அப்படியே கிடப்பாங்க. அவங்க பார்த்தா அந்த இதெல்லாம் பார்த்தா சட்டி தான். அவங்க வந்து ஒன்று சிறுநீர் போனாலும் அல்லது வந்து இது போகணுன்னு சொல்லலாம், மலங்கழிக்கணுன்னாலும் அந்த சட்டியில் தான் போகணும் அவங்க. அதை மாதிரி அதெல்லாம் ஒரு அருவருப்பாக இருக்கும். அதே மாதிரி வெளியில் போய் செய்யணுன்னாலும் இப்போல்லாம் வந்து நவீன கழிப்பிடங்களில் கட்டிட்டாங்க. நாங்கள்லாம் சிறைக்கு போய் போகிறோன்ன பிறகு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு தட்டு மாதிரி தான் இருக்கும். அது காவாய் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க, அதில் கொண்டு போட்டுருவாங்க. அதில் இந்த பக்கம் ஒருத்தவங்க இந்த ஒருத்தர் பார்க்காம ஒரே இதுலேயே 2 பேர் உட்காந்து எல்லாம் போகக்கூட மாதிரி இருக்கும். ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் எனக்குலாம் மலமே போகாது. அது மாதிரி ஒரு சூழலெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் அனுபவிச்சாங்க. மறுபடி தொடர்ச்சியாக உள்ளார காற்று வசதியே இருக்காது, மின்சார வசதிலாம் அப்போ ஒன்றும் இல்லை. அதுக்கு பிறகு வந்து நாங்கள்லாம் போராடி தொடர்ச்சியாக பண்ண பிறகு இப்போ வந்து அதில் வந்து மின் விசிறி வச்சுருக்கிறாங்க. உள்ளாரியே ஒரு இது வந்து இது மாதிரி நவீன கழிப்பிடம் போகிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. உணவு முறைகள் இப்போலாம் இட்லி அது மாதிரி வேறு நவீன எவ்வளோ மாற்றிட்டாங்க. இப்போல்லாம் நாங்கள் 72 இருந்தோம். இப்போ எவ்வளோ மாற்றங்கள் இப்போல்லாம் வந்து ஓரளவு பண்ணுறாங்க. இப்போ தொலைக்காட்சி 1 2 வைக்கிறது, அது மாதிரி உள்ளார்ந்து பேசுவதற்கு கூட குறிப்பிட்ட நேரங்களில் ஆரம்பிக்கிறதெல்லாம் இப்போ எவ்வளோ இது வந்துடுது. இப்போ சீர்திருத்தங்களில் வந்துடுது. அந்த மாதிரி அதுக்கெல்லாம் ஒன்று போராடணும், நாங்கள்லாம் போராடணும். அந்த மாதிரி அந்த சிறையில் கொடுமைகள் அது மாதிரி எல்லாம் இருந்தது. மறுபடி ஒரு 10 வருஷம் கழித்து தான் எங்களை வந்து ஒரு பார்வை திரும்பவும் எம்ஜிஆர் காலத்தில் வடார்காடு தருமபுரியில் ஒரு 17 18 இளைஞர்களை சுட்டு கொள்ளுவாங்க. அவங்க வந்து இது மாதிரி நக்சல்பாரியாக்கம் எங்கள் பகுதியில் வளர்ந்த மாதிரி அந்த பகுதியில் நிறைய வளர்ந்தது. தோழர் பாலன் போன்றவர்களும் ஆற்றல் மிக்க இளைஞர்கள். அவங்களாம் எம்எஸ்சி படித்தவர். இவங்களை வந்து மக்கள் நீதிமன்றம் நடத்தி இவர்களாகவே இது தீர்ப்புகள்லாம் வழங்கியெல்லாம் அவங்க அந்த அந்த இவங்களெல்லாம் இது பண்ணும், அடக்குமுறைக்கு எதிராகவும் ஒரு தனி ஆட்சி நடத்துகிற மாதிரியே செய்வாங்க. அவங்க வந்து சுரண்டலுக்கு எதிராக யாராக இருக்காங்களோ அவங்களெல்லாம் இது பண்ணுவாங்க. அதை வந்து ஒடுக்கிறதுக்கு மிக கடுமையாக காவல்துறையினுடைய இதெல்லாம் அடக்குமுறையெல்லாம் அவர் அந்த எம்ஜிஆர் காலத்தில் தேவாரம் காலத்தில் செய்வாங்க. அவரை துப்பாக்கியால் குத்தியே கொண்டாங்க. அது மாதிரி பாலன் போன்றவர்கள் பொது கூட்டங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது கைது கொண்டு போய் அப்படிப்பட்ட இயக்கங்கள் அந்த மாதிரி காலகட்டங்களில் அவங்க வந்து நடத்துகிற காலகட்டத்தில் டெல்லியிலேருந்து ஒரு பத்திரிகையாளர் கன்ஷியாம் பரதேசின்னு ஒருத்தர் வரார். எஸ்வி ராஜதுரைன்னு சொல்லி ஒரு எழுத்தாளர், மார்க்சிய சிந்தனையாளர். அவர் வந்து இதை எடுத்து சொல்கிறார், மனித உரிமையாளர். அவர் இது மாதிரி இந்த குடும்பம் அது மாதிரி இத்தனை வருஷத்துக்கு முன்னால் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் வந்து நேராக வந்து களத்துக்கு போய் எங்கள் பெரியம்மாவை சந்திக்கிறாரு. களத்தில் போய் ஆய்வு பண்ணுறாரு. வடார்காடு தருமபுரி சம்பவத்தையும் போய் பார்க்குறாரு. அது வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறாரு. சண்டை போடுறாரு. என்ன பண்ணுறீங்க தமிழ்நாட்டில் இவ்வளோ அடக்குமுறைகள் நடக்குது, பார்த்துட்டு பேசாமல் மனித உரிமைகள் நடக்குது, பேசாமல் இருக்கீங்க. அது இந்த குடும்பம் 10 வருஷத்துக்கு முன்னால் பாதிக்கப்பட்ட இதே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு பேசிட்டு அவர் வந்து கிருஷ்ணய்யர்கிட்ட அவர் பேசுகிறார். அவர் வந்து லீகல் கரஸ்பாண்டண்ட்டாக இருந்தவர், டெல்லியில் இருந்தவர் அவர். அதனால் அவர்கிட்ட சொல்லும் பொழுது அவருடைய வழித்தோன்றர்களாக அங்கே பகவதி இது மாதிரி நிறைய பேர் அவருடைய நீதிபதிகளாக இருந்திருக்கிறாங்க. இப்போ ஒன்றுக்கு ஒன்று கலந்து கொண்டு இது ஒரு நீங்கள் வந்து பத்திரிகைகள் எழுதுங்க, எழுதிட்டு கோர்ட்டில் போடுங்க அப்படின்னு சொல்லி ஆலோசனைகள் நீதிபதிகள்கிட்ட இருந்து வருது, ஓய்வு பெற்றவர்கள்ட்ட இருந்து அதை அவர் அப்படி போடுறாரு. அதில் வந்து நாங்கள் வந்து ஜாமீனில் வெளியே வரோம். ஒரு பரோவில் அனுப்புகிறாங்க. எங்களை திரும்ப உள்ளார போட சொல்லி அரசு மனு போடுது. திரும்ப வந்து அவங்க கூடுதலாக நீடித்து கொடுக்குறாங்க. பட் எங்களை விடுதலை செய்ய சொல்லி கோர்ட்டில் வந்து பரிந்துரை பண்ணுறாங்க.
அதை அரசு ஏற்க மாட்டேங்குது. அது எம்ஜிஆர் காலத்திலும் சரி, கலைஞர் காலத்துலேயும் அவர் காலத்துலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, விடுதலை வரலையுமே டில் த ரிலீஸ் பைரோல் கண்டினியூன்னு போட்டு அவங்க ஒரு உத்தரவு போட்டு விட்டுறாங்க. அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க அவங்க விடுதலை செய்ய முடியாது. ஒரு அரசு தான் செய்ய முடியும் மொழி, நீதிமன்றம் விடுதலை செய்ய முடியாது. அந்த மாதிரி வரும்பொழுது வேற தவிர்க்க முடியாமல் அப்படியே ஒரு காலகட்டத்தில் ஜெயலலிதா பீரியடில் தான் எங்களுக்கு ஒரு 84 அளவில் நினைக்கிறேன். அது வந்து எங்களுக்கு சுத்தமாக நான்லாம் சிறையிலேருந்து வெளியே வரும்போது ஒரு 12.5 வருஷம் நான் வந்து கேஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு விசாரணை கைதியாக உள்ளார நுழைஞ்சாங்க. ஒரு 12 வருஷம் கழிச்சு தான் வெளியே வரணும். விசாரணைக்காக உள்ளார போன சமயத்தில் கைது செய்யப்பட்டது 1 வருஷம் தான் தண்டிக்கிறாங்க. எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு 12 வருஷம் நாங்கள்லாம் சிறையில் குடும்பத்தோடு எல்லாம் இருந்தோம். எங்கள் பெரியம்மா மட்டும் ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே அவங்கள விடுதலை சுப்ரீம் கோர்ட்டில் போன உடனே அவங்கள வந்து மட்டும் முன்கூட்டியே ஜாமீன் விட்டுறாங்க. முன்கூட்டியே அவங்கள விடுதலையும் பண்ணிடுவாங்க. எல்லாருமே தான், எல்லாருமே எங்கள் அப்பா உட்பட எல்லாருமே பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். அப்போல்லாம் ஒன்றா தான் பரோலில் வரோம். திரும்ப எங்கள் பெரியம்மா மட்டும் கொஞ்சம் முன்கூட்டியே வராங்க, விட்டுறாங்க பெண்ணுன்னு ஒரு அடிப்படையில். மற்றபடி எங்கள் பங்காளிங்க எங்கள் எல்லாருமே மீதி 6 பேரும் ஒரே நேரத்தில் தான் வெளியே வரோம். அதான் 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 ஆமாம் ஆமாம். அது முக்கியமான இது சந்திப்புங்கிறது வரலாற்றில். ஆமாம். நாங்கள் சேலம் இது நாங்கள் பல சிறைகளில் இருந்து நாங்கள் சென்னை சிறைக்கு ஒரே இடத்துல வந்து எங்களுக்கு அப்போ தான் சந்திக்கிறோம் சுப்ரீம் கோர்ட் ஆணையின் அடிப்படையில். அப்போ வந்து இங்கே இதில் தியாகராஜர் துப்பாக்கி சூடில் அந்த குழுக்கள் இடையில அவருக்கும் முகந்தன் இது மாதிரி போன்றவர்களுக்கு இடையில் நடந்த போராட்டங்கள் அவர் சிறைக்கு வர்றார். அப்போது அவரு ஒரு சாதாரண ஒரு போராளி, ஒரு அமைப்புகளில் வந்து ஒரு சின்ன சின்ன அமைப்புகளில் செயல்பட்டுக்கிட்டு ஒரு அமைப்பை கட்டுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய நிலையில் ஒரு புரட்சிகர தேடல்களில் இருந்த காலகட்டத்தில் எப்படி நம்ம செய்யணுங்கிற காலகட்டத்தில் அப்போ வந்து இதை மாதிரி அனுபவம் பெற்றவர்கள்னு வரும்பொழுது எங்கள் அப்பாவை பார்த்து வியந்து அவர்கிட்ட பேசுகிறாரு, இது எப்படி செய்யணும் போகணும்னு. நாங்கள் சரியாக சந்திப்பு நாங்கள் மனு பார்க்க வரும்போது நாங்கள் இதுக்கு போகும்போது மருத்துவமனைக்கு போகும்போது வழியில் அவரை வந்து அவர் பக்கத்து இதில் தான் இருந்தார். அப்போ வந்து அந்த கம்பிக்கு இடையிலேயே வந்து பெரிய கேட்டுக்கு இடையிலேயே சந்திக்கும் போகும்போது பார்ப்போம். அவர் எங்கள் அப்பாவிட்ட கேட்பார், அவருடைய அனுபவத்தை சொல்லுவார். உலகத்தில் புரட்சி இப்படி நடந்திருக்கு, நம்ம இதெல்லாம் பார்த்துக்குங்க, நீங்கள் அது மாதிரி நடத்துங்க, உங்களால் முடியும், ஒரு நம்பிக்கை. நீங்கள் குழுக்களுக்குள்ளேயே அதிகமாக நம்ம மோதல் வைத்து கொள்ளாதீங்க அப்படின்னு உலக புரட்சிகள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இங்கே வந்து வியட்நாம் புரட்சி, சீன புரட்சி, கியூபா புரட்சி, ருஷ்ய புரட்சிகள் எல்லாத்தையும் சுட்டி காட்டி அதுக்கான புத்தகங்கள் எங்கள்கிட்ட இருந்த புத்தகங்களையும் கொடுத்து அவர் படிக்க சொல்லி அவரை வந்து அந்த சந்திப்பை வச்சுக்கிறாங்க. பின்னால் மருத்துவ அவங்க விடுதலை அவர் போயிடுறாரு. எங்கள் அப்பா மருத்துவமனைக்கு போகும்போது வரும்போது அவர் வந்து சந்திப்பார். அப்படி வந்து இங்கே தமிழ்நாட்டில் அவர் இருக்கிற வழி அந்த சந்திப்புகளும் ஒன்று கொண்டு இருந்தது. அவருக்கு வந்து பின்னால் வந்து அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அப்புறம் இந்திய அரசு உதவி பண்ணுது, பயிற்சி கொடுக்குறாங்க, அங்கே போய் புரட்சியை நடத்துகிறார், பெரிய கட்டமைப்பு உருவாக்குறாரு. அப்போ இவருடைய வாழ்க்கையில் அவர் வந்து குடும்பத்தையே இழந்தாலும் கூட மரண தண்டனை வரும்போது உறுதியாக இருக்கிறாரு, எந்த இழப்புக்கும் இதுக்கு வளைஞ்சு கொடுக்கல அப்படிங்கும்போது இதை மாதிரி ஒரு மனப்பான்மை வேணும் நம்ம போராளிகள் அத்தனை பேருக்குன்னு சொல்லி அவர் வந்து மற்றவங்களுக்கு கட்டமைக்கிறார், வைத்து கொண்டது பாடமாக வைத்து கொண்டு. அப்போது வந்து நெடுமாற ஐயா அவர்கிட்ட பேசும்போது நெடுமாற ஐயாட்ட சொல்லியிருக்காரு, நான் தமிழ்நாட்டில் பார்த்த தலைவர்களே மிக உறுதியான தலைவர், இதுக்கும் கலங்காதவர்னா அவர் புலவர் தான் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு. மிகப்பெரிய ஒரு இது அவர் வந்து மிகப்பெரிய போராளி ஆன பிறகு வந்து அந்த பதிவு பண்ணுறார். சாதாரணமாக இல்லை, ஒரு புரட்சி போராளி இன்னொரு போராளியை பாராட்டுவது என்பது மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம். அது வந்து அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து அவர் வந்து கொடுக்குறாரு, புலவர் மேலே மரியாதை கொடுக்குறாரு. பின்னால் எங்கள் அப்பா இறந்து போனாருன்னு தெரிஞ்ச பிறகு 2007 எங்கள் அப்பா இறந்து போகிறாங்க. அப்போல்லாம் அங்கே உச்சகட்டமான போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்க தொடக்க காலகட்டங்கள் 9 முடிஞ்சாலும் 7 பெரிய இது. அங்கே சிறையை விட்டு வெளியே வந்த பிறகு அப்பா வந்து இதில் இருக்கும் பொழுதே பெண்ணாடத்தில் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. தமிழ் தனி நாட்டுக்கான கோரிக்கை அங்கீகாரம் அதுக்கு தீர்மானம் போடுறாங்க, மாநாடு ஒன்று நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டுக்கான அந்த உரிமைகள் சுயநிர்ணய உரிமை எப்படி சோவியத்தில் கொடுத்தாங்களோ பிரிந்து போகிற உட்படையவங்க அதுமாரி கொடுக்கணும் அப்படிங்கிற தீர்மானத்தையும் அதில் போராடுறாங்க. அதுக்கு தனி கட்சி வேணும், தமிழ்நாட்டுக்கான இதை இது பண்ணணுங்கிற மாதிரி சிந்தனைகளை இது பண்ணுறாங்க. இதில் சிறையில் இருக்கும் பொழுதே தமிழரசன் அவருக்கும் சிறைக்கு வராரு, எங்கள் அப்பாவை சந்திக்கிறாங்க, இடையில இருக்கிறாங்க, இடையில தப்பிச்சு கூட போகிறாங்க. சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி சிறையிலேருந்து அவரும் தமிழரசனும் இன்னும் ஒரு 3 தோழர்கள் 5 பேர் வெளியிருந்து தப்பிச்சிடுவாங்க, திரும்ப மாட்டிக்கிறாங்க. அது ஒரு விஷயம். அந்த சமயத்தில் கூட தமிழரசன் அடித்து கிட்டத்தட்ட இறந்து போன நிலையிலேருந்து தப்பிக்கிறாரு. எங்கள் அப்பாவுக்கும் கடுமையான சேதம் வந்த விஷயங்கள்லாம். அப்படி இந்த காலகட்டத்தில் இந்த ஈழச்சிக்கல் அதிகமாகும் பொழுது அந்த மாநாட்டை நடத்துகிறாங்க. முதல்ல இந்தியாவில் அதை ஒரு தனி ஈழத்துக்கான அங்கீகாரத்தை மாநாட்டு தீர்மானத்தின் மூலமாக இவங்க தான்
இது பண்ணுறாங்க, அந்த திருமணத்தை நடத்துகிறாங்க. அப்படி மீன் சுட்டில் சாதி ஒழிப்பு கருத்தரங்குன்னு சொல்லி இந்த புரட்சிக்கு தடையாக இருக்கிறது சாதியும் சமூகமும் இது தமிழர்களும் ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையையும் வைத்துக்கொண்டு அங்கே ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாடு தான் வந்து தன்னை ஈர்த்ததுன்னு சொல்லி திருமாவர்கள். ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த அந்த தான் அவர் சொல்லுவார். அந்த அந்த அறிக்கை தான், மீன் சுருட்டி அறிக்கை தான் என்னை வந்து அவர் எங்கள் அப்பா தலைமையில் நடந்த அந்த கூட்டம், அதில் வந்து அவர் அறிக்கை கொடுக்குறாரு, தமிழரசன் அறிக்கை கொடுக்குறாரு. அந்த அறிக்கை தான் என்னை வந்து உயர்ந்ததுன்னு சொல்லி பல இடங்களில் மேடைகளில் பேசுவார், திருமாவளவன் பேசுவார். அதில் வந்து சாதி ஒழிப்பு தமிழ் அதை சமூக விடுதலைன்னு சொல்லி அதில் வந்து ஒரு பதிவு பண்ணியிருப்பார், ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். அதெல்லாம் வைத்துக்கொண்டு அதுவும் வேணும்னு சொல்லி அவர் ஒரு இதை பதிவு பண்ணுவாங்க. அப்படி வந்து எல்லா தமிழர்களாக ஒருங்கிணைங்கன்னா என்ன தடை கூறுகளோ அதெல்லாம் வந்து போகணுங்கிற விஷயங்கள்லேயும் கவனம் செலுத்தி அப்போ வந்து இது பண்ணுறாங்க. அதை ஒரு வாழ்வியலாகவே அப்போ அந்த நக்சல்வாதி இயக்கத்தில் இது பண்ணாங்க. அவங்க ஒரு குடும்பத்தில் ஏதோ சாதி மறுப்பு திருமணம் இருக்கணும், ஒருத்தர் திருமணம் நடந்ததுன்னா இன்னொருத்தவங்க அதில் போய் தலைமை தாங்கணும். ஒரு ஒடுக்கப்பட்ட சேர்ந்தவங்கனாக்கா ஒரு உயர் சாதிக்காரங்க அந்த இது அமைப்பில் உள்ளவங்கள போய் தலைமை தாங்கணும். அதில் வந்து இவங்க அது மாதிரி தலைமை தாங்கணும், ஒடுக்கப்பட்டவர்கள் தலைமை தாங்கணும், வேறு அவங்க குடும்பத்தில் நடந்தாங்கிற மாதிரிலாம் கூட அப்போ வந்து நடைமுறை. ஒன்று திருமணம் செய்து கொள்வது, இன்னொன்று தலைமை தாங்கிறது. ஆமாம், எங்களுடைய திருமணத்தில்னா என்னுடைய சகோதரி வந்து ஒரு ஒடுக்கப்பட்டவர்களுக்கான ஒரு ஒரு அமைப்பு ரீதியாக அந்த வரவேற்கக்கூடிய ஒரு இடதுசாரியாக வரும். நீதிபதி கிருஷ்ணய்யா தலைமையில் அது நடந்தது. அது வந்து நாங்கள் வந்து விடுதலை ஆகிய சமயத்தில் வந்து எங்கள் திருமணத்தை அவர் நடத்தி கொடுத்தாரு. ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் வந்து நடத்தி கொடுத்தாரு. அந்த மிகப்பெரிய அளவில் இங்கே பெரம்பூரில் ஒரு 2000 பேர் திரண்ட ஒரு இதில் வந்து அவர் நடத்தி கொடுத்தாரு. அது மாதிரி அப்போ எல்லாருமே அது மாதிரி செய்து கொண்டாங்க. அப்போ அது மாதிரி அந்த சமூக புரட்சியும் உடன் கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் அப்போ வந்து அது ஒரு பகுதியாகவும் கொண்டுட்டு போனாங்க. அப்போது அந்த ஈழம் சிக்கல் அதுங்கும்போது தான் புலவருக்கான அந்த சிந்தனை வருது. தமிழரசனும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலுக்கு வரார். வந்து கட்சி வந்து ஒரு அகில இந்திய கட்சியாக ஒரு சிபிஎம்எல் இருந்தாலும் கூட, புரட்சிகர கட்சியாக இருந்தாலும் கூட, அவங்க கூட இந்த ஈழ இதில் வந்து தனி அந்த மக்களுடைய அந்த உரிமைகளை அங்கீகரிக்க தயாரில்லை, தனி நாட்டுக்கான கோரிக்கைகளை அவங்க ஆதரிக்கலை. ஒரு இனம் வந்து ஒற்றுமொற்றமாக புறக்கணிக்கப்படுது, அழிக்கப்படுதுன்னா அதுக்கு அவங்களுக்கு தனியாக பிரிஞ்சு போகிறதுக்கு உரிமை இருக்குது, இதில் லெனின் சொல்லியிருக்காரு. அதை வந்து இவங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வரும்பொழுது, அதுவும் புரட்சிகர கட்சியிலேயே அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்கும்பொழுது, நம்ம தனியாக தமிழ்நாட்டுக்கு கட்சியை கட்டணும்னு சொல்லி எங்கள் அப்பா ஒரு இதை கருத்தை விதைக்கிறாங்க. அதை வந்து அவரும் ஏற்றுக்கொள்கிறார். அதில் வந்து ஒரு சில ஏற்றுக்கொள்ளாமல் கடைசி வரையும் கூட இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் புரட்சிகரமாக இவரை மையப்படுத்தி செயல்படுறாங்க, அது ஒரு விஷயம். இருந்தாலும் சில ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தவங்களும் உண்டு. அந்த காலகட்டத்தில் இந்த ஈழம் ரொம்ப பெரிய சிக்கலாக இருக்கும் பொழுது தான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து, இன்னும் சொல்ல போனால் அந்த இந்த படை, இந்திய படை அங்கே போகுது, அமைதிப்படை, அதுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து தான் அந்த ரயில் கவிழ்ப்பு சம்பவத்தை அவங்க நகர்த்துறாங்க. அதுதான் இந்த விடுதலை படத்தில் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு 40-50 வருஷத்துக்கு பிறகு அதை வந்து ஒரு வரலாற்று பதிவு. அதை வந்து பாலம் தகர்த்தப்பட்டது அப்படின்னு அரசுக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டுருச்சு. ஆமாம் 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 ஆமாம். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா, இதை வந்து திட்டமிடுறாங்க. எங்கள் அப்பா கவனத்துக்கு வருது நேரடியாக. அப்பா வந்து தலைமுறை வாழ்க்கையில் இல்லை, அவங்க வந்து இதில் இருக்கிறாங்க, வந்து இந்த மாதிரி ஜாமீனில் இருக்கிறாங்க, விடுப்பில் தான் இருக்கிறோம். அந்த தகவல் கலந்து காலம் செய்ய மாட்டாங்க. பெரிய அளவில் இவர் தலைமுறை வாழ்க்கை இல்லாமல் விவசாய சங்கத்து கட்டமைப்பிலேயே இருக்கிறாங்க. கட்சிக்குள்ளாரையும் இப்போ வந்து வருது. இவர் வெளியே வந்தோடனே ஒரு தலைமுறை சொல்கிறாங்க, அப்போ தலைவர் ஆகலை. இவர் தலைமுறையாகி ஒன்றும் செய்யவும் முடியல. நம்ம காவல்துறைக்கு பயந்து ஏதோ ஒரு 4 இடத்துல 3 இடத்துல 2-3 பேர்கிட்ட தான் பேசுகிற மாதிரி இருக்குது. எனக்கு வந்து வெகுஜன தொடர்புக்குன்னு அது கட்டமைப்பில் செய்கிறேன், நீங்கள் செய்கிறபடி இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் இருக்கிறார். அப்படி வரும்பொழுது இந்த ரயில் கவிழ்ப்பு சம்பவம் அவங்க திட்டமிடுறாங்க. இவரால் உருவாக்கப்பட்ட இளைஞர்களும் இந்த அமைப்புகளும் திட்டமிடுறாங்க. அதை வந்து இந்த ஒரு கட்டமைப்பை இடையிலே உருவாக்கிடுறாங்க. எங்கள் அப்பா வந்த உடனே இந்த தமிழ் தேசிய இது தனி கட்சி இருந்தால் அதை மட்டும்தான் அது சாதிக்க முடியும், அதுக்கான சுதந்திரமாக செயல்பட முடியும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பொது உடைமை கட்சின்னு சொல்லி தனியாக வந்து இதுலேயே வந்து அமைக்க திட்டமிடுறாங்க. அதில் வந்து இது தனி நாட்டுக்குன்னு தனி உரிமை, பிரிந்து போகிற உட்பட அத்தனை வேணும், நம்ம தனி சுதந்திர நாடாக இருக்கணும், நாம் இருந்தால் தான் ஈழத்தில் அது விடுதலை கிடைக்குங்கிற மாதிரி தீர்மானம் பண்ணி அது ஒரு கட்சி அமைக்கிறாங்க. அதுக்கு வந்து தமிழரசனை பொதுச் செயலாளர் ஆக்குறாங்க. அவங்க அந்த செயல்பாடுகளில் வரும்பொழுது தான் தமிழரசன் வந்து அப்பாவு சரியில் இருந்த காலகட்டத்தில் அப்பாவுடைய தொடர்ச்சியாக அவர் செயல்படுறார். அப்பாவுக்கிட்ட தான் அவர் வந்து கற்றுக்கொள்கிறார் பொதுவுடைமை சிந்தனையே. வந்து அவற்றிருந்தால் அவர் செயல்பாடுகளை கவர்ந்து தான் நான் வந்தேன்னு சொல்லுவார். கோவை அப்போ வந்து அவரை வந்து முன்னணி தலைவர் இவரோட செயல்பட சொல்கிறாங்க.
இங்கே வர்றாரு. அவர் வந்து இது பண்ணும்போது இவரோட செயல்படுறாரு. இவர் சிறைக்கு போன பிறகு அந்த கட்டமைப்புக்கான இது அவருக்கு இளைஞருங்க அடிப்படையில் அவருக்கு வந்துடுது. அவர் தான் செய்கிறார். நல்ல பெரிய அளவில் அதை செய்கிறாங்க. அப்போது அந்த ரயில் இதை திட்டமிடுறாங்க. அப்போது அப்பா சின்ன ஆலோசனை மட்டும் எச்சரிக்கையாக சொல்கிறாங்க. அது வந்து பொதுமக்கள் வர்ற மாதிரியோ அந்த இது எந்த வண்டி வர்ற மாதிரியோ பார்த்து ஜனங்கள் வரக்கூடிய வண்டிகளை பார்த்து இது பண்ணிடாதீங்க. அது மிக கவனமாக இது பண்ணுங்கங்கிறாங்க. அவங்களும் அந்த மாதிரி தான் செய்கிறாங்க. அந்த சமயத்தில் கூட்ஸ் வண்டி வர்ற மாதிரி திட்டம் அவங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் அந்த சமயத்தில் ஏதோ இந்த வண்டி வந்துடுது. அப்போ அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க உடனடியாக அந்த மாதிரி வச்சுட்டோன்னு சொல்லி. அதை அங்கே உள்ள அலுவலரும் தெரியப்படுத்தியிருக்கிறாரு வந்து மேலிடத்துல விட்டுட்டாங்க. அதை கவனக்குறைவாக வந்து வேணும்னு ஏதோ ஒரு காலகட்டத்தில் இது வந்து அவங்க புரட்சிகர இயக்கங்களுக்கு ஒரு இதாக இருக்கட்டும், எதிராக இருக்கட்டும், மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி ஒற்றுங்கிற காரணத்திலேயே என்னவோ தெரியல, அது அந்த சமயத்தில் மேலே உள்ளவங்க அதை விட்டுட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டாங்க. அதுதான் அந்த சம்பவம். அந்த மையத்தை தான் அந்த படத்தில் முதல் பாகத்தில் வச்சிருக்காங்க. சம்பவம் நடந்தது. பரவாயில்ல சம்பவம். அப்போ அது இன்னும் நெருக்கடி ஆகும்ல ஐயாவை ரொம்ப தேடி. இல்லை, ஆனால் இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் விடுமுறையில் இருக்காங்க. நேரடியாக களத்தில் இறங்கி அவங்க தலைமுறை வாழ்க்கையை மேற்கொள்ள இவங்க வெகுஜன இயக்கத்திலே இருக்கிறதால இவங்கள வந்து ஒன்றும் நேரடியாக வந்து விசாரிச்சுட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான், விசாரிச்சுட்டு போயிடுறாங்க. இதில் நேரடியாக சம்மந்தப்பட்டதுங்கிறதும் அவங்க தான் அப்படிங்கிறது அவங்க காவல்துறைக்கும் தெரியுது. அவங்களும் சுவரொட்டி துண்டறிக்கையெல்லாம் போட்டுடுறாங்க. அதனால் அது வந்து வேறு மாதிரியாக அது போயிடுது. அது வந்து நெருக்கடிகள் வரதான் செய்யும். அதனால வந்து அதுலேருந்து எடுத்து நின்று சமாளிக்க முடியாத அளவுக்கு அப்போ ஒரு சூழல் இருந்தது. அதனால் ஏற்கனவே மனித உரிமையாளர்கள், பத்திரிகையாளர்கள்லாம் இவங்க பொய் வழக்கில் பாதிக்கப்பட்டவங்க ஒரு பார்வையும் இருந்ததால் திரும்ப இவங்க மேலே போட முடியாதுங்கிறதால அதிகமாக அவங்க வந்து செய்யலை. காவல்துறை அந்த சமயத்தில் செய்யலை. திரும்ப செஞ்சால் அதுக்கு எதிர்வினை வருங்கிறதால அவங்களும் அந்த செயலை விட்டுறாங்க. அப்படி தான் அந்த இதை தான் கருவாக வச்சு தான் இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க. இவருடைய வாழ்நிலையை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. அது என்ன எப்படி போயிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. உங்ககிட்ட ஏதாவது டிஸ்கஷன் இந்த படத்தை பற்றி வேறு ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இல்லை, என்கிட்ட வரல. ஆனால் அவர் வந்து எனக்கு தெரியும். வந்து அவர் வந்து வெற்றிமாறனை பொறுத்தளவில் நாங்கள் தமிழீழ போராட்டம் சம்மந்தமாக நான் வந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கம்னு சொல்லி திருமாவளவன் தலைமையில் அவர் தலைவராகவும் நான் ஒருங்கிணைப்பாளராகவும் நான் 2ஆம் நிலையிலிருந்து அந்த இயக்கத்தை ஒருங்கிணைச்சேன். அதில் ராமதாஸ், திருமாவளவன், அவங்க ஐயா இவங்க நெடுமாறன் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி தான் நடத்தணும். நாங்கள் பின்னால் ஈழச்சிக்கல் அதிகமான காலகட்டத்தில் இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் அப்படிங்கிற ஒரு அதையும் நான் தான் ஒருங்கிணைச்சி கொடுத்தேன். அதில் வைகோ வர மறுத்தார் முதல்ல. ஆனாலும் திரும்ப அவற்றையும் பேசி நான் அது வந்து அவரும் அதை உள்ளார் கொண்டு வந்து தாப்பாண்டியன் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அவரையும் அதில் வைத்து கொண்டு அது ஈழ தமிழர்களுக்கான அந்த இதாக தான் முதல்ல திட்டமிட்டோம். ஆனால் வந்து நாங்கள் ஒரு அகில இந்திய கட்சி செய்ய முடியாது. வந்து இலங்கை தமிழர்களுக்கான பாதுகாப்பு இயக்கமாக அதை மாற்றுங்கன்னு சொல்லி ஒரு வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அவரையும் உள்ளார வைத்து சமரசமாக அந்த காலத்தில் யாரெல்லாம் வந்து இதுக்கு ஆதரவு கொடுக்கும் நிலையில் இருக்காங்க, கச்சாத்தீவு கொடுக்கறதுக்கு எதிராக இருந்தவங்க யாரெல்லாம்னு பார்க்கும்பொழுது அப்போ காங்கிரஸ் கட்சி தான் இதுக்கு மிக எதிராக இருந்தது. அப்போது வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு போக்கு இயக்கங்கள் வேறு அகில இந்திய கட்சின்னு வரும்பொழுது யாரெல்லாம் இருக்காங்க அவங்களெல்லாம் கூட இதில் கொண்டு வரலாம். ஒத்த கருத்து இதில் வந்து அரசியலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு இதில் இருந்தால் போதுங்கிற அடிப்படையில் கச்சாத்தீவு ஆதரிக்கிற விஷயங்கள்லாம் இலகணேசன்லாம் இருந்தாங்க. அவங்ககிட்டலாம் கூட பார்த்து பேசி இவர் தோழர்கிட்ட கேட்டோம் நாங்கள் இது மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக இன்றைக்கு நம்ம எடுக்கிறோம். அப்போது ஒரு அகில இந்திய கட்சியினுடைய பிரதிநிதி இதில் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு கேட்கும்போது நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிடுங்கன்னு சொல்லிடுவார். அந்த அடிப்படையில் அவர் கணேசன் கூட இதில் இந்த இயக்கத்தில் உட்பட்டு இவங்க தமிழிசை சவுந்தரராஜன் கூட அதில் வந்து மேடைகளில் ஏறி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏறியிருக்காங்க. அப்படி வந்து அந்த இயக்கத்தையும் கட்டமைச்சு கொடுக்கறதுல நான் ஒரு முக்கியமான பங்களிப்பு கொடுத்தேன். அந்த சமயத்தில் தான் முத்துக்குமார் இறந்து போகிறார். அப்போ அந்த பயணங்களையும் நான் நடத்துகிறோம். அதை பைக்கோ எல்லா இடங்கள்லையும் ஒரு 16-17 பேர் இறந்து போகிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் அவர் போய் நிதி உதவி செய்து அந்த மாதிரி எல்லாம் அந்த கட்டமைப்புகள்லாம் அப்போ நடக்குது. மறுபடியும் தேர்தல் வருது. தேர்தல் வரும்போது மறுபடியும் பிரிச்சிடுறாங்க. இவங்களை ஆளுக்கு ஒரு திசையாக எடுக்கும்போது அது வலிமை இழந்து போகுது. அதனால் அப்படியே விட்டாச்சு. அந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் பெரிய அளவுக்கு இல்லாமல் இருக்கு. இன்றைக்கு ஒரு வேறு வடிவத்தில் வருது. ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த தேவைகள் அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது வேறு வடிவில் வெடிக்கும். இன்றைக்கு அவர் சுப்பிரமணியன் சொல்லி ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவராக இருந்தவர். அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை அக்கறை செலுத்துகிறாரு. ஒரு கோவையில் மையப்படுத்தி அந்த வேலைகளை ஒரு இயக்கம் அந்த அனைத்து இந்திய தமிழ் சங்க பேரவை அங்கே உள்ள தமிழ் கூட்டு இயக்கம்னு சொல்லி உள்ளவங்க சிலர்லாம் செய்கிறாங்க, திட்டமிடுறாங்க. அப்படி வந்து வருது. இன்றைக்கி வேறு வடிவில் வருது. ஒரு காலத்து வந்து வந்துடும், வராமல் இருக்காது. அப்படி ஒரு சூழல் வந்து நடந்துகிட்டு இருக்குது. மாற்றங்களை நோக்கி எப்பயுமே வந்து ஒரு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதே ஒரு காலகட்டத்தில் வெளிப்படுத்துறது, ஆதரிக்கிறதுங்கிறது ஒவ்வொரு சமயத்திலையும் வந்துக்கிட்டு இருக்கும்.
அது இவங்களை பொறுத்தளவில் எங்கள் வரலாறை திரும்பவும் அவரை பற்றிய ஒரு சிந்தனையை திரும்பவும் இப்போ இதை படித்து தெரிந்து கொண்டாரா, அல்லது வந்து மற்ற அவர் கூட இருக்கவங்க அவங்கள்ட்ட சொல்லி அவர்கிட்ட செய்தாங்களான்னு தெரியல. ஒரு பதிவு பண்ணியிருக்காரு. அது வந்து ஐயா வந்து அதற்கு பிறகு சிறையிலிருந்து வந்த பிறகு உங்களோட இருந்த காலத்துல ஒரு எல்லாருக்குமே உள்ளுக்குள்ள ஒண்ணு இருந்துட்டே இருக்கும். திரும்ப திரும்ப அத வந்து சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதாவது அது மாரி ஏதாவது உங்களுக்கு பர்சனலா ஐயா வந்து இது இப்படி இருந்திருக்கலாம், இது இப்படி இருந்திருக்கலாம் ஏதாவது உங்ககிட்ட அந்த மாரி ஏதாவது சொல்லியிருந்திருக்காங்களா? இல்ல அவங்க கொஞ்ச காலம் வந்து சொல்லுவதில்ல. அவர் செயல்பாடு தான். அவர் எப்பயுமே வந்து எங்க அப்பா அதிகமா பேசுவதை விட, அந்த பேசுறத செயல்படுத்தணும். அல்லது தான் அவருடைய வாழ்க்கையிலேயே வந்து அது எங்களுக்கெல்லாம் அது நெஞ்சில ஊறி போச்சுன்னாவே அவருடைய நிலை தான். அவர் வந்து சமத்துவத்துக்காக போராடினது, சமமா எங்களை நடத்தினது. எவ்வளோ இது கஷ்டங்கள் வந்தாலும் அது தாங்கி நின்னாகணும். கம்யூனிஸ்டுகள்னாக்க புரட்சிகரம் செய்யக்கூடியவங்கன்னா இந்த மாதிரி அடக்குமுறைலாம் வருங்கிற விதைச்சவர். அதனால திரும்ப வந்த பிறகும் அவரால் இருக்க முடியாது. ஒரு மார்க்சிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டவன் கடைசி வரலையும் வந்து அதுலேருந்து பின்வாங்க மாட்டான், அதில் தான் இருக்கும்னு சொல்லி எதிராக இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க. அப்படிதான் வந்து அமெரிக்க தூதுவர், இந்தியாவுடைய முதல் தூதுவர் ஒருத்தர் வந்து அதை பதிவு பண்ணியிருக்காரு, அவருடைய புத்தகத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி அவர் கடைசி வரலையும் இருந்தவர். கடைசி காலகட்டங்களில் ஒரு சில சமயங்களில் ரொம்ப கஷ்டமான வாழ்க்கைகளை திரும்ப சந்திக்க வேண்டிய சூழல் தான். அது வந்து தவிர்க்க முடியாத விஷயங்கள் தான். ஒரு எளிமையான வாழ்க்கையை கடைசி காலகட்டத்தில் வயதுன்னு மூப்புன்னு ஒன்று இருக்குது. அடக்குமுறையே அது இது நிறைய அந்த இயக்கங்களை ஒடுக்கின பிறகு ஒரு சாதாரண நிலையில் தான் ஒரு மருத்துவமனையெல்லாம் பார்த்தீங்கன்னா பொது வார்டில் தங்கி தான் அவர் வந்து இந்த கக்கான் மாதிரி ஒரு இதாக வந்து சிகிச்சை பெறக்கூடிய சூழல். பொருளாதாரத்துக்குன்னு வரும்போது ஒரு காய்கறி கடையை வைத்துக்கொண்டு கடைசியில் வாழ்நிலை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அது அவர் நோக்கி. அவர் புரட்சிகர இதில் இருக்கும்போது எவ்வளோ சமரசங்கள் எவ்வளவோ இதெல்லாம் அவர் நோக்கியெல்லாம் வந்த சமயத்தெல்லாம் அதை எடுத்துக்கொள்ளலை அவர். அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் வந்து கடைசி வரையும் நேர்மையாக அதை அந்த புரட்சியை நடத்தணுங்கிற ஒரு சிந்தனையோட அவருடைய பயணம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தமிழரசனுக்கு பிறகு திரும்பவும் தீவிரமாக செயல்படுறாரு. அது கூட எங்களுக்கு தெரியாது. திரும்ப தலைமுறை வரார். திரும்ப அவர் வந்து முதல்ல தலைமுறை கட்சி சொல்லுதை போல. ஆனால் இவருடைய இதுக்கு பிறகு பல இளைஞர்களும் வந்து அவர்கிட்ட பேசுகிறாங்க, நீங்கள் வழிகாட்டணும்னு சொல்லி. அவரோட இந்த கொடைக்கானல் இதெல்லாம் வெடிகுண்டு இந்த மத்திய அரசுக்கு எதிரான எதிர்ப்பு காட்டுகும்போது அதில் போய் பங்கெடுத்திருக்கிறார், தலைமுறை ஆகியிருக்கிறார். அப்படி வந்து கடைசியிலையும் ஒரு பயணம் அப்படியே உறுதியாக வந்து ஒரு மாற்றம், சமூக மாற்றத்திற்கான போராட்டங்கள் கடைசி காலம் வரலையும் பொதுமக்களுக்கான ஒரு இதாக தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும். மரணம் என்பது சாதாரணமானது தான் அப்படின்னு சொல்லி ஒரு கடைசியில் பதிவு பண்ணிடுறாரு. இல்லை, இவ்வளோ புரட்சிகரமான ஒருவருடைய வாழ்க்கை வரலாறு கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஏன்னா வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு பிரமிப்பா இருக்கும். அந்த குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிறது, குறிப்பா அம்மாவுக்கு, அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி மனநிலையில இருந்தாங்க? இதை அப்படியே முழுமையா ஏத்துக்கிட்டாங்களா இந்த சிந்தனைகள் இது எல்லாத்தையுமே? இல்லை, இதில் மார்க்சியம் கார்கி ஒரு தாயின்னு ஒரு நாவல் எழுதியிருப்பார். அது படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த புரட்சிகர அந்த அம்மா அங்கே நடந்த புரட்சிகளில் அவனுடைய மகன் அவர் கலந்து கொள்வது, அவங்க அந்த அம்மாவுக்கு அது தெரியாது. ஆனால் அந்த மகன் இதை வந்து அப்படியே அந்த ஏற்றுக்கொண்டு செய்வாங்க. அது மாதிரி தான் எங்கள் அம்மாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா ஒரு பொதுவுடைமை கருத்தில் வந்து முதல்ல பகுத்தறிவு, அதுக்கடுத்து சமரசம் இது வந்து உங்களுக்கு சமத்துவத்துக்கான போராட்டத்தில் ஈடுபடுறாரு புரட்சிகர இதில். இந்த சமூக சேவை, இந்த சமூக மாற்றம்ங்கிறது இதில் இவருடைய சிந்தனையில் வர மாதிரி. எங்கள் அம்மா இதில் எப்படின்னு சொல்லிட்டுன்னா, எங்கள் தாத்தா குடும்பம் வந்து வள்ளலார் பக்தருடையவங்க, சிவபக்தர் எங்கள் தாத்தாலாம். தர்மம் செய்யணும், ஜனங்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறத அந்த எண்ணத்தை சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே அவங்களாம் அந்த காலத்தில் பாருங்கள் 50க்கு முன்னாலன்னு சொன்னால் அவங்களாம் 10வது வரையும் படிக்க வச்சாங்க. ஒரு 20 கிலோமீட்டர் வந்து அவங்கள வந்து இந்த சரட்டு வண்டியில் அனுப்பி படிக்க வச்சிருக்கிறாரு. அவங்கெல்லாம் 10வது வரலையும் தான் படித்தவங்கன்னா கூட பாரதியார், பாரதிதாசன் கவிதைகள், இந்த தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் பார்த்தா அவ்வளோ அற்புதமாக ராகத்தோடு போடுவாங்க எங்கள் பெரியம்மா, அவங்க அம்மா. அந்த பெற்றவர்களுக்கு சேவை செய்வதையே வந்து உணவு பரிமாறுவதே அது ஒரு சேவையாக நினைக்கக்கூடியவங்க. அந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்து யாரும் சாப்பிட போக முடியாது. தினைக்கும் 50 பேர் சாப்பிட்டுட்டு தான் இருப்பாங்க வெளியிலேருந்து வரக்கூடியவர்கள். அந்த அடுப்பு நெருப்பு அணையாது அடுத்த நாள் வரலையும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மனப்பான்மை உடையவங்க. அதனால் அந்த சேவை அவர் ஒன்று செய்கிறாரு, அது வந்து சரியாக தான் இருக்குது. அதில் வந்து நடக்குமா என்ன, புரட்சி நடக்குமா என்னன்னுலாம் அவங்களுக்கு தெரியாது. அது எனக்கே தெரியாது, என்னமோ செய்யுங்கம்பாங்களே ஒழிய. ஆனாலும் வந்து எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அவருடைய வாழ்க்கையை அவரோட நான் சேர்ந்து பயணம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமானது தான். இருந்தாலும் வந்து இந்த சமூக அவருடைய செயல்பாடுகள், அவர் வந்து நேர்மையாக ஏதோ ஒரு இதை ஊற்றி நகர்றாரு அப்படிங்கிறத மட்டும் எங்கள்கிட்ட நம்பிக்கை ஊற்றி வளர்த்தாரு. அதனால் நாங்கள் அப்படியே நகர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அதனால் வந்து அவங்களுக்குன்னு சில கஷ்டங்கள் நிறையா அனுபவிச்சாங்க, போனாங்க. அதை அவங்க சொல்லுவாங்க.
இருந்தாலும் அவங்களுடைய உடன்பட்டே கடைசி வரையும் போகிறதுக்கு காரணம் அவங்க வளர்ப்பும் அதேமாரி. அவங்க வந்து அப்புதிய அடிகள்னு ஒரு இது வந்து பாடம் திட்டத்திலேயே நல்லா படிச்சிருக்கிறேன். அப்போலாம் இந்த மாதிரி சமய பெரியவர்களுக்கு உதவி செய்கிறது, அந்த வர்றவங்களுக்கு இது பண்ணுறது, அந்த புதிய அடிகளுக்கு வந்து அவங்க குடும்பத்துக்கு பழக்கம். அந்த வாழை இலை அறுக்கும்போது குழந்தையே இறந்துரும். அப்போ வந்து கொண்டு போய் மறைச்சி வச்சுட்டு அடிகளுக்கு வந்து அவங்க வந்து உணவு பரிமாறுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த சிந்தனையில் அவங்க வளர்த்தவங்க அந்த மாதிரி. அதனால் அவங்க வந்து சமூக இதுக்கு அப்பாவோட கடைசி வரையுமே உறுதியாக இருந்தாங்க. கஷ்டப்பட்டாலும் கூட பிறரோடும் அதே மாதிரி தான். பிறரும் என்னென்னா அவரும் வந்து சுயநலம் இல்லாமல் நின்னார். அவருடைய வாழ்க்கை, அவருடைய படிப்புக்கு நீளம் 75,000 அவரோட மாணவர்களாக இருந்தவர்களே இன்றைக்கு வந்து தலைமை ஆசிரியர் இருந்து வாங்கிட்டு இருக்காங்க. அவரோட வேலை செய்தவர்கள் அவங்களாம். அதெல்லாம் வந்து இழந்துட்டு தான் அவர் வந்து ஒரு சமூக மாற்றத்துக்காக வந்தவர். அதனால் வந்து இந்த இயல்பாக அதை ஏற்றக்கூடிய சூழல் வளர்த்துட்டார். எங்களையும் அதை மாதிரி வளர்த்துட்டார். இவ்வளோ கஷ்டம். நீங்களும் கைதாகும் பொழுது ஒரு 17-18 வயசுங்கிறது அப்பதான் வந்து வாழ்க்கையினுடைய ஆரம்ப தொடக்கம். அது முழுக்கவுமே சிறையில் இருக்கும் பொழுது உங்களுடைய மனநிலை இல்லை, அதான் வந்து எங்களை தான் சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் இந்த கம்யூனிஸ்ட் தலைவர்களை கைப்பிடிச்சு வளர்ந்தவங்க நாங்கள்லாம். இந்த புரட்சியில் நிறைய சேதங்களை சந்திக்க வேண்டியிருக்கும், உயிரையும் இழக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு எங்களால் வளர்த்துட்டாங்க. அதனால எங்களுக்கு ஒரு பெருசாக தெரியல. ஏன்னா நிறைய தொடர்கள் இறந்து போனாங்க, நிறைய குடும்பங்கள் சேதமாச்சு. நாங்களாம் தப்பிச்சு இருந்தோம். அது இந்த வெகுஜன செல்வாக்கு தான் எங்களை காப்பாத்துச்சு. அதனால வந்து அது வந்து எடுத்துக்கிறோம், அது வந்து பெருசாக எடுத்துக்கல. நாங்கள் வந்து அது பிரபாகரன் போன்றவர்களெல்லாம் நாங்கள் வந்து பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருந்திருக்கோங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய கௌரவம் தான். எவ்வளோ கீழே போவோம், விழுந்துருவோம், திரும்ப யாராவது ஒருத்தங்களை கை தூக்கி விட்டுருவாங்க. அந்த மாதிரி இன்றைய காலகட்டத்தில் வரலையும் நடக்குது. அப்படி தான் இந்த விடுதலை படத்தில் கூட இவ்வளோ காலகட்டத்தில் பிறகு அடையாளப்படுத்துகிறாங்கன்னா அந்த வரலாறை அடுத்த தலைமுறை கடத்துறதே எங்களுக்கு கௌரவம் தானே. அது பொதுமக்கள் மத்தியில் ஒரு கௌரவம் தானே எங்களுக்கு. அதனால் அதெல்லாம் ஏற்றுக்கொள்கிறோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சிமா, நன்றிமா.